Powerco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சில பாட்டெலாம் கேட்கும்போது அவருக்கு நம்ம மாம்க்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு தோணும். அவரோட வாய்ஸ் நம்ம மனசை டச் பண்ணும். அந்த லிரிக்ஸுக்கும் நல்ல வேல்யூ கொடுப்பார். வாழ்வு, சாவு, கல்யாணம், வேற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், டான்ஸ், ஜாய், ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா லைஃப் சுச்சுவேஷன்ஸ்க்கும் அவரோட சாங் ஏதாவது ஒன்று இருக்கும். அவருடைய லைவ் கான்சர்ட் ஒன்று பார்க்காம இருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு குறை எப்பயுமே. அது அவருடைய சிரிப்பு, உனக்கென்ன மேலே நின்றாய் பாட்டில், உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலான்னு வரு, அந்த ஒரு விரக்தி சிரிப்பு. உன் கையில் அந்த நூலா ஆடி மாசம் காத்தடிக்க அவர் பாடிட்டு, ஆனால் படத்தில் சாதாரணமாக எடுத்துட்டாங்க. எதுக்கு கேட்டது அவர் ஏன் லிரிக்ஸ் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரோ அவருக்கு பெரிய அளவில் ஒரு பாட்டு வரலைன்னாங்களோ, இல்லை ஒருத்தர் பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு இருக்காரு கேட்டுக்கிட்டே போகிறாருன்னா, அவருக்கு பாட்டு வரலைன்னா கூட அந்த லிரிக்ஸையாவது ஒழுங்காக முணுமுணுப்பார்ல. எல்லா ரஜினி சார் ஓப்பனிங் சாங்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரவுண்டிங்காக, ஹம்பிளிங்காக இருக்கும். இவ்வளோதான் லைஃப், இது இப்படிதான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் யார் ஜெயிக்கிறா? மண் தான் கடைசி, மனம் தான் உணர மறுக்கிறது, அவ்வளோதான். இவர் டிரான்சிஷன் பண்ணுறதுக்கு கமல் ரஜினி என்ட்ரி ஹெல்ப் பண்ண மாதிரி, தீனா வந்து அஜித்துக்கு முதல்ல அந்த ஆக்ஷன், அதில் இவர் தான் வத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து வர சரவரையில். அந்த படத்தில் உச்சி வந்த இடத்துல வரக்கூடிய அந்த தன்னானா அந்த ஹம்மிங் எல்லாம் கேளுங்க, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பண்ணியிருப்பார். அதுலேயே வாய்ஸ் மாற்றி இன்னொரு பாட்டு இருக்குது சிவகுமார் சார், மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான், மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான். சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி. ஆமாம், சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி. சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவே. டியர் வியூவர்ஸ், நம்ம ரவுண்ட் டேபிள் சீரீஸில் நிறைய லெஜண்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஜாம்பவான், ஒரு லெஜண்ட், ஒரு நேஷ்னல் அசட்னே சொல்லலாம். நம்ம எல்லாரோட ஃபேவரட் பாடும் நிலா பாலு எஸ்பி பாலசுப்ரமணியம், அவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அவரை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளோட 3 இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் இருக்காங்க. ஒன்று நம்ம நண்பர் ஜெயச்சந்திரன், வெல்கம் ஜெய். ஸோ பிரியா பார்த்தசாரதி மேம், ஸோ நீங்கள் வந்து பயங்கர ஒரு மியூசிக்கோட என்சைக்ளோபீடியாவுன்னு பல ராஜா சார் பாட்டை கரைச்சி குடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட்டும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யூடியூப்பில் பார்த்தேன். அண்ட் ஒரு மியூசிக் ஃபேன், அவங்களும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர். நிறைய இளையராஜா சார் பாட்டை பற்றி, நிறைய மியூசிக் பற்றியும் பேசியிருக்காங்க நிவேதிதா. ஸோ இவங்க 3 பேரோட நம்ம இந்த ரவுண்ட் டேபிளில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு குவெஸ்டின்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்ற அந்த ஒரு பெரிய லெஜண்ட், நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நிறைய பேர் லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பாங்க. ஸோ எஸ்பிபி மோமெண்ட், அது ஒரு நம்மளோட என்ன சொல்கிறது, இந்த மோமெண்ட்டில் இப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற அந்த ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எஸ்பிபி உங்கள் எல்லார் லைஃப்லையும் எப்போ நடந்துச்சு? எனக்கு வந்து எஸ்பிபி அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வந்து எம்ஜிஆர் ஃபேன். வீட்டில் வந்து என்ன சொல்கிறது, தாத்தா பாட்டி ஃபோட்டோலாம் கூட இருக்காது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து இப்படி தொப்பி போட்டு இப்படி உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதனால் எம்ஜிஆர் ஃபேன் அப்படிங்கிறதுனால எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பாடல் அப்படிங்கிறத எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சதையே கிட்டத்தட்ட 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. 1000 நிலவே தான் வாதான் எம்ஜிஆருக்கு எஸ்பிபி பாடின அந்த ஃபஸ்ட்டு பாட்டு அப்படிங்கிறத திருப்பி எப்போல்லாம் டிவியில் போடுறாங்களோ, இதுதான் எஸ்பிபி அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு பாடின ஃபஸ்ட்டு பாட்டு தெரியும்ல அப்படின்றது இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏங்க தெரியுங்க அப்படின்னு சொன்னால் கூட, உனக்கு தெரியுன்றதுக்காக திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் எங்களுடைய ஆரம்பமே. ஏன்னா பாலு சார் பாட்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான அவங்களுடைய அந்த இது வந்து அவர் எப்போ வந்தார், அவங்களுக்கு என்னென்னா எம்ஜிஆர் வழியாக அவர் உள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறது, அந்த அக்செப்டன்ஸை தான் அவங்க அப்படி பார்க்குறாங்க. அதுதான் என்னுடைய லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் கேட்ட பாட்டு இதுதான். எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களில் கேட்ட பாட்டு அப்படின்னா, சின்ன வயசில் என்னென்னா ஆக்சுவலாக தூங்க வைக்கிற பாட்டில் நான் எழுந்துச்சிடுவேன். அந்த மாதிரி தான். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இல்லை, அதான் சொல்கிறேன். அப்போல்லாம் வந்து சின்ன வயசில் எல்லா கோயில்லையுமே ஆடி மாதம் ஆனால் ஒரு செட் ஆஃப் அம்மன் பாட்டு, எல்லாரீஸ்வரி அம்மா தான் நம்மளை எழுப்புவாங்க. ஓகே, கொஞ்சம் அந்த
மார்கழி மாதம் இல்லை இந்த கிருஷ்ண ஜெயந்தி காலகட்டம் வந்துருச்சுன்னா ஆமாம் எம்எஸ்சி அவர்கள் கம்போசிஷனில் வந்து அந்த கிருஷ்ணகானம் கேசட்டை போட்டு விட்ருவாங்க. ஆயர்பாடி மாளிகையில் அந்த பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு கேட்கும், ஆனால் எங்கள் வீட்டில் எழுப்புவாங்க. அது வந்து தூங்க வைக்கிறதுக்கான பாட்டு. எங்கள் வீட்டில் டைம் ஆயிடுச்சு, மணி 6 ஆயிடுச்சு, கோயிலில் பாட்டெலாம் போட்டாங்க. பாலு சாரோடைய அந்த வாய்ஸ் கேட்டு தான் நாங்கள் எழுந்திருக்கோம். அதான் சின்ன வயசில் என்னுடைய நினைவு. உங்களது மேம், உங்களோட எஸ்பிபி இன்ட்ரடக்ஷன் இன்டு யுவர் லைஃப். எனக்கு வந்து என்னோட வெரி ஃபஸ்ட்டு மெமரி ஆஃப் வாட்சிங் அ மூவி இன் தியேட்டர் வந்து அந்த படம்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை, ஆனால் அவருடைய குரல் ஒன்று ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் மயங்குகிறாள் ஒரு மாதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர். எனக்கு 3 வயசோ 4 வயசோ தியேட்டரில் பார்த்த நினைவு இருக்குது. முத்துராமன் வந்து அப்படி படிக்கட்டில் இறங்கி வந்து சம்சாரம் என்பது வீணை அந்த பாட்டு பாடிட்டு வருவார். எனக்கு அந்த படத்தில் வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை அந்த பாட்டு. ஆனால் இன்றைக்கும் எனக்கு அதை கேட்டால் நான் அப்படியே குழந்தை பருவத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவருடைய பாட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த டைம் 70s லேட் 70s வந்த பாட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். சொர்க்கம் மதுவிலே அந்த பாட்டு எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். அது என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்து ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கலாம் கிடையாது, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. பட் எனக்கு வந்து அது ரொம்ப அதாவது அந்த சின்ன வயசு குழந்தை பருவம் நினைவுகள் அது. அப்புறம் என்னடி மீனாட்சி இந்த பாட்டெலாம் பயங்கரமாக பிடிக்கும். அப்போல்லாம் அவர் வந்து என்ன சொல்கிறது, எஸ்பிபி வந்து இந்த சாக்லேட் பாய் ஃபேஸில் இருந்தார். நிறைய இந்த மாதிரி க்யூட் சாங்ஸ் நிறைய பாடுவார் இவர். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக பிடிக்கும் யங் ஏஜில். பட் அதுக்கப்புறம் அவர் எத்தனை விதமாக பாட்டு பாடியிருக்கார். இன்ஃபேக்ட் ஒரு பாரதியார் கவிதையில் ஒன்று வரும், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான்னு, பழைய சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு கூட இருக்குது. அதில் வரும் ஒரு லைன், நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனாய்ன்னு. எஸ்பிபி எனக்கு அந்த மாதிரி தான். அதாவது சில பாட்டெலாம் கேட்கும்போது அவருக்கு நமக்கு அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு தோணும். சில பாட்டெலாம் கேட்கும்போது நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். சில பாட்டெலாம் அப்படியே ஞானத்தை கொடுக்கும். அந்த மாதிரி எல்லா விதத்திலும் அவருடைய பாடல்கள், ஏன்னா அவருடைய உச்சரிப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த பாட்டிலையுமே அந்த வேர்ட்ஸை மம்பிள் பண்ணுறதுலாம் கிடையாது, எல்லாமே அப்படியே ஸ்பஷ்டமாக வந்து விழும் அவர் பாடும்போது. ஸோ அவர் பாடும்போது அந்த டியூனு அவரோட வாய்ஸ் நம்ம மனசை டச் பண்ணும். அந்த லிரிக்ஸுக்கும் நல்ல வேல்யூ கொடுப்பாரு. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூடவே பயணித்த ஒருவருங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். ஸோ பயங்கர ட்ரூ ஃபேன் ஆஃப் எஸ்பிபி அவங்க கிட்டேருந்து அப்படியே வெளில வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸோ மை வெரி ஃபர்ஸ்ட் மெமரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது காதலன் மூவி வந்தது. அதில் அவர் ஆக்டும் பண்ணியிருப்பார், பாடியிருப்பார், ஆடியிருப்பார் எல்லாமே. ஸோ காதலிக்கும் பெண்ணின் கைகள். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் எஸ்பிபி. அதுவும் அந்த பரதநாட்டியம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்டெப் போட்டுட்டு வருவார் இல்லையா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் விஷுவல் ஆஃப் எஸ்பிபி, எனக்கு தெரிஞ்ச விஷுவல் அது. அதுக்கப்புறம் பழைய சாங்ஸ் எல்லாமே கேட்டால் நோ ஒன், நான் சொல்ல வேண்டியதில்லை அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறது. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய பாடி ஆஃப் ஒர்க், அவரோட சாங்ஸில் எல்லா லைஃப் சுச்சுவேஷனுக்கும் அவரோட பாட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். வாழ்வு, சாவு, கல்யாணம், வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஈவெண்ட், ஹாப்பினஸ், டான்ஸ், ஜாய், ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா லைஃப் சுச்சுவேஷன்ஸ்க்கும் அவரோட சாங் ஏதாவது ஒன்று இருக்கும், பழைய பாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்தா. ஸோ these are things that I will cherish always about him. And அவருடைய லைவ் கான்சர்ட் ஒன்று பார்க்காம இருக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு குறை எப்பயுமே அது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி வந்து நிறைய ட்ரெண்ட்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ வந்து ஸ்கூல் டைமில் வந்து எல்லாரும் இந்த பாடணுன்னா வந்து மண்ணில் இந்த காதலன்றி பாட்டை பயங்கரமாக பாட்டான்னா அவன் வந்து ஒரு பெரிய சாதனையாளர் அப்படின்ற. ஸோ அந்த மாதிரி எஸ்பிபியோட அந்த இவர் பெரிய ஆளுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கும்ல, பாட்டிலேயே மற்ற எல்லாரும் யோசிக்கும் போது இவர் வேற லெவல் அப்படின்னு இப்போ சொல்ல வேற மாதிரி. ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் எஸ்பிபி உங்கள் லைஃப்பில் என்னென்ன? இல்லை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி மண்ணில் இந்த காதலன்றி பாட்டு வந்தபோது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்குமே அது எல்லாரும் அந்த பாட்டை ஒரு வாட்டி பாடணும், அதை பற்றியாவது பேசுவாங்க. அந்த இது நான் கூட ஒரு டெலிவிஷன் ஷோவில் இந்த பாட்டை மூச்சு விடாமல் பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு குடிக்காரன் கேரக்டர் மாதிரி அதை வந்து பண்ணியிருப்பேன். முத்துமணி ரத்தினங்களும் அப்படின்னு, ஏன்னா மூச்சு விடாமல் கொஞ்ச நேரம் மூச்சு விடாமல் பாடாமே இருப்பான் அந்த குடிக்கார, அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் எத்தனை காலமாக இருந்தாலும் அது வந்து ஒரு நினைவில் நிற்கக்கூடிய அது. ஏன்னா அது விஷுவல்லையும் அவரே இருக்கார். மூச்சு விடாமல் பாடுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு, அதோ பாடுறேன் அப்படி சொல்லி விஷுவல்லையும் இருந்ததுனால அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஆனால் எனக்கு வந்து எஸ்பிபி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட இருந்த வெரைட்டி தான். இப்போ நீங்கள் சொர்க்கம் மதுவில் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு ஸ்டைலிஷாக அது வந்து அதை வந்து பாடியிருப்பார் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒன்று. அப்புறம் அந்த நடுவில் அந்த மாதிரி சவுண்ட்லாம் விட்டு கிஷோர்குமார் அவர்களுடைய அந்த இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான சவுண்டிங் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணி அந்த பாட்டு பாடினது. அதே மாதிரி இப்போ கமல் சாருக்கே சொல்கிறேன், இப்போ அதில் வந்து ஒரு
அமெரிக்கா ரிட்டன் கமல்ஹாசனுக்கு சொர்க்கம் மதுவிலே பாடியிருப்பார். அதே பாருங்கள், ஒரு உயர்ந்த உள்ளம் படத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலியில், ஆனால் சரக்கில் ஒருத்தர் வந்து வந்தாள் மகாலட்சுமின்னு ஒரு செமி கிளாசிக்கலில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் அவர் கொடுக்குற அந்த வேரியேஷன், அந்த 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 கிளைடு எல்லாம் போய் அது வந்து கர்நாடிக் தான், ஆனால் அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக அப்படி ஜாலியாக அப்படி பாடுற மாதிரி அந்த பாட்டெலாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அதெல்லாம் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே அதுக்குள்ளே அப்படியே உட்கார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் தான் எனக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஃபேசினேட்டிங் அப்படின்போது மூச்சு விடாமல் பாடினது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டைல்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு மேடம்? அவருடைய சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோடது தான். அதாவது அவர் எல்லா பாட்டிலையும் சிரிப்பாருங்க. அது எப்படி அவரால் முடியுமோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டுலையும் விதவிதமாக சிரிப்பார். காதல் பாட்டில் ஒரு மாதிரி, சோக பாட்டிலையும் சிரிப்பார். இந்த உனக்கென்ன மேலே நின்றாய் பாட்டில், உன் கையில் அந்த நூலா நீ சொல்லு நந்தலாலான்னு அந்த ஒரு விரக்தி சிரிப்பு, அதுக்கு எப்படி அவருக்கு வேண்டி தோணும்? எல்லா பாட்டிலையும் எப்படி அவருக்கு சிரிக்க தோணுங்கிறது, அது சிரிக்காத அவரால் பாடவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா பாட்டிலையும் சிரிச்சிருப்பார். பட் ஒரு பாட்டிலையும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா பாட்டிலையும் ஒரே மாதிரி சிரிக்க மாட்டார். அதுதான் எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா அவர் சிரிச்சிட்டு பாடும்போது நமக்கு அது நேச்சுரலாக அந்த ஜாய் நமக்கும் வருதில்ல. ஒரு லவ் சாங்காக இருக்கட்டும், அவர் சிரிச்சாருன்னா நமக்கு, பிகாஸ் விமெனுக்கு ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் கிட்ட ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டி, அட்ராக்டிவ் குவாலிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் தான் சொல்லுவாங்க. அது வந்து அவர் எல்லா பாட்டிலையும் அவர் எக்ஸிபிட் பண்ணுவார். ஏன்னா அவர் சிரிக்காமல் பாட மாட்டார், அது ஒன்று. அண்டு சோக பாட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி விரக்தியாக ஒரு சிரிப்பு கொடுத்துருவார். அதில் நமக்கு அது ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்கும் கேட்க. ரொம்ப ஓவராக சோகத்தில் போட்டு பிழியாமல் ஒரு மனசுக்கு ஒரு பாம் மாதிரி இருக்கும். அவர் அந்த இடத்துல சிரிச்சுட்டு சரி இதான்ப்பா வாழ்க்கை, ஏற்றுக்கிட்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவர் கொடுத்துருவார். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப அவர்கிட்ட பிடிச்சது. எப்படி அவரால் இத்தனை பாட்டிலையும் இவ்வளோ சிரிப்பு கொடுக்க முடிஞ்சது, அது வந்து ஒரு டிக்ஷனரியாகவே கம்பைல் பண்ணலாம். இல்லை ஃபீலாகவே என்னடா பொல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற பாட்டே எவ்வளோ ஜாலியாக ஒரு மாதிரி ஒரு லைட்டாக இருக்கும் அவர் பாடுறது கேட்டால். அந்த மாதிரியான பாட்டெலாம் இருக்குது. த பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா த சோல் இன் ஹிஸ் வாய்ஸ். அதில் இருக்கிற உயிரன் இவங்க சொல்கிற மாதிரி த வெரைட்டி ஆஃப் இமோஷன்ஸ் தட் கேன் கம் இன். ஸோ இந்த ஜூனியர் 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 அந்த பாட்டிலலாம் அந்த எவ்வளோ வெரைட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் வாய்ஸ் டைனமிக்ஸ், அதெல்லாம் அங்கேருந்து ஆரம்பித்து முன்பனியா த வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த த இமோஷன்ஸ் தட் ஹீ கேன் பிரிங் இன், அது தட்ஸ் மேஜிக். அண்ட் ஒன் திங் தட் ஐ ஒப்சர்வ், இப்போ இருக்கிறவங்கள விட எனக்கு அவர்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக என்ன படும் அப்படின்னா ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ், அதெல்லாம் வந்து இப்போது யூ வில் ஹாவ் டு ஷவுட், பிரிங் இன் ஆடியன்ஸ் அட்டென்ஷன், அந்த மாதிரிலாம் பண்ணி தான் வந்து டான்ஸ் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது, அப்படி பண்ணி தான் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கொண்டு வர மாதிரி பர்ஃபார்மன்ஸ், ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் அப்படின்னா அந்த கான்செப்ட் தான் நம்ம மைண்டில் உட்காந்துருக்கு. பட் அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அவரோட மியூசிக்காலிட்டி அண்ட் மியூசிக் டைனமிக்ஸ் வச்சு மட்டுமே வந்து ஐ வில் சே ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹிஸ் ஸ்டேஜ் டைனமிக்ஸ் ஆர் ஃபியூ ஆஃப் த பெஸ்ட். அது மாதிரி வந்து நிறைய பேர்கிட்ட இருந்ததில்லை. அது வெறும் பாட்டுலேயே மட்டும் ஹீ கேன் அட்ராக்ட் ஆடியன்ஸ். ஸோ அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா பாலு சார்ட்டன்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும், அதில் நிறைய இருக்குது. இப்போ இந்த சிரிக்கிறது சிங்கிங் அப்படின்னு சொன்னாங்க மேம். இப்போ அவர் வந்து சிரித்து வச்சுருவார். ஆக்டருக்கு தான் பெரிய பிரச்சனை. நீங்கள் முதல்ல லிப்புக்கு அந்த எமோட் பண்ணணும், அதை அழகாக பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி சோகம்னா சோகமாக இருக்கணும், சந்தோஷம்னா சந்தோஷமாக இருக்கணும், ரொமான்டிக்னா ரொமான்டிக்காக இருக்கணும், நடுவில் சிரித்து வச்சுருவார்ல, அதையும் நீங்கள் வந்து விஷுவலில் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் பண்ணி விட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு சிங்கிங் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்த சிங்கர்ஸில் சினிமாவுக்கு ப்ளேபேக் பாடுறது அப்படின்னா நாட் ஜஸ்ட் சிங்கிங், அந்த கேரக்டருக்கு பாடுறது அப்படின்றத உணர்ந்து பாடுற விஷயங்களில் வந்து நிறைய சிங்கர்ஸ் வந்து அந்த காலத்தில் அதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது எம்ஜிஆர் தானே பாடினார் அப்படின்னு ஓகே. அவருக்கு அப்புறம் எஸ்பிபி அவர்கள் வந்து ரொம்ப வெரைட்டியாக, ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இல்லை மோகனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இந்த கதையில் இது அந்த மாதிரி ஆன விஷயமா, இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆளா, அதுக்கு நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிறைய சிங்கர்ஸ் ரொம்ப நல்ல சிங்கர்ஸ், அதாவது ரொம்ப கம்பீட்டன்ட் சிங்கர்ஸாக இருக்காங்க. அவங்க பாடுறதெல்லாம் ஒரு சாதாரண ஆட்கள் பாடவே முடியாது, அந்த அளவுக்கு பாடுற அளவுக்கு திறமையாக இருக்காங்க. ஆனால் அவங்கெல்லாம் ப்ளேபேக் சிங்கர்ஸாக வராங்களா அப்படிங்கிறது இல்லை. அதனாலே பார்த்தீங்கன்னா மாண்டாஜ் சாங்ஸாக தான் நிறைய போயிடுது. லிப்புக்கு சிங்குக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. அப்படி வந்து சிங்கர்னாலையா இல்லை ஆக்டர்னாலையா? இல்லை, இது வந்து சினிமாவும் வேறு மாதிரி மாறிடுதுல்ல.
இப்போ வந்து நம்ம படத்தில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது ஏன்னா அது மேட்ச் ஆகாது, அது அப்படியே பாசிங்க்கு மாண்டாஜ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த ஃபீலை ட்ராவல் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் மூவியாக இருந்தாலும் அதில் வந்து சுடரின்னு மேல் வாய்ஸ் போட்டு அவங்களுடைய பாசிங் ஃபீலுக்கு அதை கொண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சிங்கரோட ஃபேனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி இருக்குது, அங்கே ஒரு சாங்கும் வந்த மாதிரி இருக்குது, அதே நேரத்தில் ஒரு மாண்டாஜும் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் அன்னைக்கு வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்து சாங்ஸ் வைக்கணுங்கிறது ஒரு முக்கியம். அதில் பாலு சாருடைய வாய்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் ராஜா சார் பாலு சார் காம்போ வந்துச்சுன்னா கேரக்டருக்குன்னு அது எப்படி வரணுமோ அதை அவர் வந்து கொடுத்தார். அதை நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் திருப்பியும் அதை நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் அந்த காலத்தில் சினிமாவில் வந்து சிங்கிங் ஃபார் கேரக்டர் அதை ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஒரு பாட்டு இருக்கும்ல. ஸோ நம்மளுக்கும் லைஃப் சுச்சுவேஷனில் சில பாட்டு இருக்கும். ஸோ இந்த பாட்டு வந்து இதெல்லாம் சொல்ல கூடவே சில நிறைய பேர் சொல்லி எங்கள் ஆண்டிலாம் கூடவே எஸ்பிபி உட்காந்து பாடின மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது க்ளோஸ் டு ஹார்ட் பாட்டு இருக்கா? இல்லை, எனக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது. எனக்கு அது எக்கச்சக்கமான பாட்டு இருக்குது லிஸ்ட்டு. அதனால் எது வந்தாலும் அது க்ளோஸ் டு ஹார்ட்டாக அப்படியே மாறிடும். ஆமாம், எனக்கு வந்து அவர் வந்து கேவி மகாதேவன் அவர்களுடைய மியூசிக்கு அவர் பாடின கிளாசிக்கல் நம்பர்ஸும் சரி, லைட் கிளாசிக்கலும் சரி, எல்லாமே வந்து லைட் நம்பர்ஸ் ஜாலியான சாங்ஸாக இருந்துச்சு சரி, எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக அவருக்கான எஃபெக்டை வந்து கொடுத்துருக்காரு. இவன் வந்து சங்கராபரணம் வந்து பெரிய அளவில் கர்நாடக இசைக்கான பெரிய அதுக்கான ட்ரைனிங்கே ப்ராப்பர் ஃபார்மல் அதுக்கே உட்காந்து சாதகம்லாம் பண்ணி ட்ரைனிங்கே பண்ணாமல் ஒரு சினிமா சிங்கராக ப்ளேபேக் சிங்கராக வந்துட்டு அந்த படத்தில் சோமராயில் அவர் வந்து பாடுற மாதிரியே உள்ளே போய் உட்காந்து பாடி நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தாரு அந்த படத்துக்கு. அது கேவி மகாதேவன் அவர்களுடைய மியூசிக்கில் வந்து எத்தனையோ ஜாலியான பாட்டு பாடின இடத்துல அவருக்கு தெரியுதுல்ல, வாலு கேன் சிங் இந்த மாதிரி கிளாசிக்கல் நம்பர்னு சங்கராபரணத்தில் எல்லா சாங்கும் அவரையே ப்ளேஸ் பண்ணி ஃபீமேல் வாய்ஸ் குழந்தை வாய்ஸுக்கு எஸ் ஜானகி அம்மா ப்ளேஸ் பண்ணி அவங்க அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி வரைக்கும் சங்கராபரணம்னா அது வந்து டாப் நாச். அந்த மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னா அது சும்மா சொல்ல முடியாது. அதே மாதிரி அவருக்கு எம்எஸ்வி அவர்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய குருஸ்தானம் அவருக்கு. ஏன்னா அவருடைய சிங்கிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறவர் அவர். ஏன்னா அவருடைய கம்போசிங் வந்து அவ்வளோ ஈஸியாக பாடவே முடியாது. இப்போ மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய கம்போசிங்கில் வந்து சாங்ஸ் பார்த்திங்கன்னா பாலு சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசன் என்னென்னா அவர் கம்போஸ் பண்ணுற அந்த ஸ்டைலை உட்காந்து ரசித்து பார்ப்பார். ப்ளஸ் அந்த அவர் அங்கே பாடி காட்டுற அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ரெக்கார்டிங்கில் ரிப்பீட் பண்ணதே இல்லை அப்படின்னு நிறைய மியூசிஷியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் பாலு சார் அடிக்கடி சொல்லுவார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை அந்த பாட்டோட எண்டில் வந்து கம்பன் ஏமாந்தான் அது எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த ஃபினிஷிங். ஆமாம் ஆமாம், ஸ்டேஜில் வரும்போதெல்லாம் நம்ம தான் ஏமாந்தோம் வேறு வேறு வேரியேஷன். ஆமாம், இல்லை நம்ம ஏமாற மாட்டோம், ஏதோ ஒன்று சம்திங் கிடைக்கும் அன்றைக்கி புதுசாக அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ எவ்வளோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான விஷயங்கள் வந்து இருந்ததுன்றதை நம்ம வந்து ரசித்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதில் எம்எஸ்வி அவர்களும் எஸ்பிபி அவர்கள் வாய்ஸ்லேயும் காம்பினேஷனில் பிடிச்ச பாட்டில் ஒன்று வந்து பாரதி கண்ணம்மா. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ கேட்டாலும் எனர்ஜியாக இருக்கும் எனக்கு அந்த பாட்டு. ஆக்சுவலி எம்எஸ்வி அவர்களோட இசையில் எஸ்பிபி வந்து அவருடைய லைஃப் ட்ராவல் வந்து எம்எஸ்வியோட இசையில் தான் வந்தது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற பாட்டெல்லாம் 78, 79 அந்த டைமில் வந்தது. ஸோ பை தட் டைம் எஸ்பிபி வந்து ஒரு லீட் சிங்கர், அதாவது மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் சிங்கர் இந்த இண்டஸ்ட்ரியாக மாறிட்டார். ஏன்னா அதெல்லாம் கமல் வந்து திரைக்கு வந்து அவர் ஹீரோவை எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம். வேறு எஸ்பிபி முதல்ல சினிமாவுக்கு வந்தபோது அவர் பாட ஆரம்பித்த போது டிஎம்எஸ் பாடிட்டு இருந்தார். எம்ஜிஆருக்கு வந்து ஏசுதாஸ் பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இவரை வந்து ஒரு அது சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்க சாங் மாதிரி தான் இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு படத்தில் ஒரு பாட்டு தான் அவருக்கு கிடைக்கும். அதுவும் எப்படின்னா லலான்னு அந்த மாதிரி இந்த க்யூட் சாங்ஸ் தான் அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பாட்டு தான் அவர் ரொம்ப வருஷம் பாடிட்டு இருந்தார். ஜெய்சங்கர் பாடுவார், ரவிச்சந்திரன் பாடுவார், சிவாஜி எம்ஜிஆருக்கெலாம் கூட ஒரு படத்தில் ஒரு பாட்டு பாடுவார். அவருக்கு வந்து மெயின் சாங்ஸ் கிடைக்காது, ரொமான்டிக் சாங்ஸ் மாத்திரம் தான் அவர் பாடிட்டு இருந்தார் எப்போவுமே. அண்ட் அந்த டைமில் அந்த ஹீரோஸ்லாம் கொஞ்சம் அவங்களோட யூத்தாக அவங்கள காட்டணுங்கிறதுக்காக சில பாட்டில் இவரை பாட வைப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கும் அந்த யூத் இமேஜ் ஒட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெமினி கணேசன் அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி அவர் வரும்போது பிபிஎஸ் ரிட்டையர் பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலாக எஸ்பிபி வச்சு நிறைய பாட்டு அவருக்கு பாடியிருக்காங்க. அந்த அவளுக்கு என்ற ஒரு மனம் படத்தில் ஆயிரம் கனவு ஆயிரம் நினைவு ஓஹோ பெண்ணை தொட்ட உள்ளம் நன
என்ன அப்போ வந்து நேசலாக வேற பாடுவார் எஸ்பிபி. கொஞ்சம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த பாட்டெலாம் கேட்குறதுக்கு. ஸோ இது வந்து ஜெமினி கணேசன். ஆமாம், இப்போ உள்ள வரும்போது நான் இதுதான் ஹம்மிங் பண்ணிட்டு வந்துனே இருந்தேன். அது என்ன ஏன்னா ஒரு மழையில் நனைஞ்சிட்டு போடுவார், அதனாலே அந்த இன்னும் நேசலாகவும் இருக்கும். ஏன்னா அப்போ அப்படிதான் இருந்தது. அவர் அந்த மாதிரி தான் அவருக்கு நிறைய பாட்டு. நீங்கள் ஏர்லி இதெல்லாம் கேளுங்க, அவருக்கு வந்து சீரியஸ் சாங்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. எப்போ கமல்ஹாசன் இண்டஸ்ட்ரியில் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மீட்டி ரோஸ்லாம் கிடைக்கும் போது தான் இவருக்கும் அந்த மாதிரி பாடல்கள் இருக்கு. அவள் ஒரு தொடர்கதையில் அந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை, அதுதான் அவருக்கு முதல் ஒரு பெரிய சீரியஸ் வெயிட்டி சாங்னு சொல்லணும். அது வரைக்கும் அவர் இந்த கியூட் சாங்ஸ் தான் பாடிட்டு இருந்தார். ஸோ அப்புறம் கமலோடைய ட்ராவல் அவருக்கு அங்கேலேருந்து ஆரம்பிச்சிது. இந்த இவங்க சொன்ன மாதிரி அந்த ஜூனியர் பாட்டு, அதெல்லாம் சீரியஸ் கொஞ்சம் ஹெவி சாங். ஸோ அது எல்லாமே எம்எஸ் விஸ்வநாதன் இசை தான் அந்த டைம் பீரியட் ஃபுல்லாகவே. ஸோ அவரோட வந்து ஒரு இப்போ நீங்கள் சினிமா ஹீரோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 10 படம் சாக்லேட் பாய் ரோஸ் நடிப்பாங்க, வெறும் ரொமான்ஸ் கேரக்டர் தான் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் ரோலுக்கு போவாங்க. போகலன்னா அவ்வளோதான், மார்க்கெட் ஸ்டண்ட் ஆகிடும். சில நடிகர்கள்லாம் அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அவங்க அந்த இது ஷிஃப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அதோட மிந்து போய்டும் அவங்களுடைய படங்கள். இல்லை அப்படி பண்ணியும் சில ஹீரோக்களுக்கு போயிருக்கு. நீ சாக்லேட் பாயாவே இருந்திருக்கும், நீ எதுக்கு துப்பாக்கியை தூக்கணும் அப்படியும் போயிருக்கு. இவருடைய டிராவலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். முதல்ல சாக்லேட் பாயா இருந்து பட் அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிட்டார் அவர். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கும் கமல், ரஜினி என்ட்ரி எல்லாம் அவரோட கெரியர்ல அது வந்து இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸ்ல வர டிரான்சிஷன் கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் என்ன இந்த தமாஷுன்னா, இவர் டிரான்சிஷன் பண்றதுக்கு கமல், ரஜினி என்ட்ரி ஹெல்ப் பண்ண மாதிரி 90s நீங்க பாத்தீங்கன்னா அஜித், விஜய் இவங்கெல்லாம் டிரான்சிஷன் பண்ணும்போது அந்த டிரான்சிஷனுக்கு இவர் குரல் தான் யூஸ். தீனா வந்து அஜித்துக்கு முதல்ல அந்த ஆக்ஷன், அதுல இவர் தான் வத்தி குச்சி பத்திக்காதுடா இவர் பாடினாதான் அவரா இந்த ஆள் சீரியஸ். ஆமா, விஜய்க்கும் நிறைய பாட்டிருக்காரு. அதுல ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. நீங்க அடுத்த லைன் என்ன வத்தி குச்சி பத்திக்காது, அடுத்த நெக்ஸ்ட் யாரும் வந்து உரசுறாரு அப்படியெல்லாம் நிஜமாவே அது வாயிலே உரசும், அந்த மாதிரி இருக்குங்க. இது யாரும் நோட் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜ்ல யாரெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக பாடுறாங்க, உனக்கு உரசவே இல்லை. அது முக்கியமுங்க. அது அவர் அப்படி ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காருல்ல, அந்த லிரிக்ஸை சவுண்டிங்கில் அதை பண்ணுறாரு. அவர் ஏன் லிரிக்ஸ் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரோ அவருக்கு பெரிய அளவில் ஒரு பாட்டு வரலன்னாங்களோ, இல்லை ஒருத்தர் பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டு இருக்காரு கேட்டுக்கிட்டே போகிறாருன்னா, அவருக்கு பாட்டு வரலன்னா கூட அந்த லிரிக்ஸையாவது ஒழுங்காக முணுமுணுப்பார்ல. அதையும் நீங்கள் வந்து காதில் ஒழுங்காக கேட்காத மாதிரி பண்ணிடாதீங்க, லிரிக்ஸை ஒழுங்காக கொடுங்க, பாடுங்க அப்படிங்கிறதுல அவர் வந்து அந்த லாங்குவேஜ்க்கும் லிரிக்ஸ்க்கும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவர் அதனால தான் அது சொல்கிறார், உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்போ ரிக்ஷா இல்லாதனால இப்போ லிரிக்ஸ் நம்மளுக்கு புரியுறதில்ல. அதனால தான் நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க. அது மட்டும் இல்லை, அவர் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவர் அதை சொல்கிறார். நீங்கள் என்ன லாங்குவேஜ் பண்ணாலும், ஹிந்தி பாடுறாரு இல்லையா, அது வந்து பாலு சார் பாடுறாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் ஹிந்தி தானே. அங்கே வந்து யாருமே பாலு சார் போகிறது எங்களுக்கு புரியல அப்படின்னு யாரும் சொல்லலையே, அதுக்கே தனி ஃபேன் இருக்கு. அங்கே சல்மான் கானுக்கு அவர் தான் நிறைய சாங்ஸ், சல்மான் கானுக்கு அவர் தான் அந்த டைமில் 90s, early 90s, late 80s அப்போல்லாம் நிறைய அந்த சாங்ஸ் அவர் தான் பாடியிருக்காரு. அம்மாக்கே ஹேகான் எல்லாம் ஃபுல்லாக அவர் வாய்ஸ். 14 பாட்டு அவர் தான். ஆமாம், கரெக்ட். லோகேஷ் அவருடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா பரவாயில்ல, சல்மான் கான் வாய்ஸ் வந்து கமல் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. கமலுக்கு வந்து ஐ திங்க் 120 மூவிஸ்க்கு அவர் தெலுங்குல டப்பிங் பேசியிருக்கு. இல்லைங்க, அப்படி இல்லை, தெலுங்குல மட்டும் இல்லைங்க. கமல் சார் தெலுங்குல நடித்த படம் தமிழில் வந்தால் அது என்னமோ ரூல் என்னன்னு தெரில. தமிழில் இதெல்லாம் சிப்பிக்குள் முத்தெல்லாம் சலங்கை ஒலி சலங்கை ஒலி ஆனால் கமல் தான் பேசியிருக்காரு. ஆனால் சிப்பிக்குள் முத்தில் எஸ்பிபி சார் தான் தெலுங்குலையும் கமல் தான் பேசியிருந்தாரு. ஏன்னா அவர் ஸ்ட்ரெயிட் படங்கள், டப்பிங் படங்களுக்கு வந்து இவர் பேசுவார். ஓகே, ஸோ இப்போது இந்த காம்போ இருக்குல்ல, ஸோ எஸ்பிபி அண்ட் ஃபேவரட் காம்போஸ் நிறைய பேர் சொல்லலாம். எஸ்பிபி, மோகன், எஸ்பிபி. உங்களுக்கு ஃபேவரட் காம்போ ஆஃப் எஸ்பிபி? கமல் சார் தான் உங்களுக்கு. ஸோ அதில் ஏதாவது ஒரு உங்களோட ஃபேவரட்ஸ்? எக்கச்சக்கமான பாட்டு. இப்போ நீங்கள் சொர்க்கம் முதுவில் எடுத்துக்கிட்டிங்களே, அந்த ஸ்டைல் சாங் 2 பேருக்குமே வந்து நான் கொஞ்சம் பாட நீங்கள் கொஞ்சம் பாட அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவர் மகனில் சாந்து போட்டு 2 பேருக்கும் சின்ன பிட்டு இவர் பாடுவார், அவர் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு வசனம் மாதிரி போயிட்டு அங்கே கனெக்ட் பண்ணி சேர்ப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஈவன் ராஜா கையை வச்சா நீங்கள் பார்த்தீங்கன்னா
எஸ்பிபி சார் வெர்ஷன் இருந்தாலும் அதோட ஓப்பனிங்கில் வந்து கமல் சாரும் மனோரமா ஆச்சியும் பேசுவாங்க. பேசிட்டு எஸ்பிபி அவர்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணி முடிப்பார். வனிதாமணி தொட்டுக்கவா அப்படிங்கிறது இவர் தொடுவார், அதுக்கப்புறம் நான் மிச்சத்தை இழுத்துக்கவா அப்படின்னு அவர் இழுத்துப்பார். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே அமைஞ்சிருச்சு இல்லை. இது யாருமே இது வந்து இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு கனெக்ட் பண்ணதே இல்லை. அப்படியே எடுத்துக்கிறாங்க, அது அப்படியே அது இட்ஸ் லைக் இவங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக அமைஞ்சுது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்டு அதாவது கம்பைண்டாக இருந்தது ரஜினி சாருக்கு அமையலை. ஆனால் கமல் சாருக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் அது வந்து பக்காவாக அமைஞ்சுது. அந்த காம்பினேஷனில் வெரைட்டியும் நிறைய இருந்தது. இப்போ அவர் டான்ஸிங் மூவிஸ், டான்ஸ் ஸ்டைலு, ஸ்டேஜ் சிங்கர்ஸ், அதான் சொன்னார்ல என்கிட்ட இருந்த மைக்கை மோகன் வாங்கி கொண்டார் அப்படின்னு கமல் சார் சொல்கிற மாதிரி, அது வரைக்கும் அவர் மைக் வச்சுருந்த எல்லா இடத்துலையுமே வந்து எஸ்பிபி அவர்கள் வந்து என்னடி மீனாட்சி இது எல்லாமே வந்து எக்கச்சக்கமான பாடல்கள், நினைத்தால் இனிக்கும்ல ஸ்டேஜில் பாடின எல்லா பாட்டுமே அவருக்கு தான் அமைஞ்சுது. அது எல்லாமே ஒரு காம்பினேஷன் தானே. உங்களது மேம் ஒரு வித்தியாசமான பாட்டு உங்கள் பாட்டோட இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. வித்தியாசமான காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து கமல், அஃப்கோர்ஸ் கமல் அண்ட் எஸ்பிபி எல்லாருக்கும் பிடிக்கும், ப்ராப்ளி பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் அதே போல் another ஆக்டர் யாருக்கு அவரோட பாடல்கள் நிறைய அமைஞ்சு அவர் ஹிட் ஆனதுன்னா சிவகுமார் சார். சிவகுமார் சாரா? ஆமா, நீங்க நினைச்சு பாருங்க, சிவகுமார் சார் வந்து ஒன்ஸ் இளையராஜா நுழைஞ்சார் இல்லையா, அப்போ வந்து சிவகுமார் அப்போ அவரோட எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். ஸோ நீங்கள் தான் இந்த காம்பினேஷன் சொல்லுங்க, எல்லாம் மோகன் கமல் சொல்லுவாங்க. ஏன்னா எவ்வளோ பாட்டு ஏர்லி இளையராஜா வந்து நிறைய வந்து சிவகுமாருக்கு படம் தான் அவர் பட்டுது. ஏன்னா அந்த தேவராஜ் மோகன் ஒரு டைரக்டர், அவர் தான் வந்து இளையராஜாக்கு முதல்ல நிறைய சான்ஸ் கொடுத்தது. அவர் வச்ச எடுத்த படம் எல்லாம் சிவகுமார் தான் நடிச்சிருப்பாரு. ஏகப்பட்ட பாட்டு, என் கண்மணி உன் காதலி அந்த பாட்டா இருக்கட்டும், நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன். அப்புறம் ஈவன் எம்எஸ்வி மியூசிக்ல கனா காணும் கண்கள் மெல்ல, அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் நான் பாடும் பாடல்ல பாடும் வானம் பாடி, அதுதான் அழகா இருக்கும் அந்த பாட்டு. அந்த அந்த கேரக்டர் மேலேயே நமக்கு வந்து ஒரு பிடிப்பு வரும். அவ வந்து கிரீவ் பண்ணிட்டு இருப்பா அந்த பொண்ணு, அவ கணவனை இழந்து. பட் ஐயோ இவனை நீ ஏற்றுக்கோயே நமக்கு சொல்ல தோணும். ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இந்த பாட்டு பாடும்போது சிவகுமாருங்கிற ஆக்டரை தாண்டி அந்த குரலும் அந்த க்யூட்னஸும், ஏன்னா இவர் அந்த சிரிச்சு அதுக்கு அழகு சேர்த்துருவாரா, நமக்கு நாமளே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த கேரக்டர். அந்த சரணம் ஓப்பனிங் இருக்கும்ல, அதுல கொஞ்சம் இருப்பாருங்க, அப்படி கொஞ்சம் உள்ள நுழைவாரு, இப்படி இருக்கும். ஒரு சிவகுமார் சார் நீங்க அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவருடைய பர்சனாலிட்டியே கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார். அவர் வந்து இதை கலகலான்னு சிரிச்சிட்டு அந்த மாதிரி டைப்பில் அவரோட ரோல்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. இப்போ கமல்னா வேற, இவருக்கு அப்படி. பட் அவரையும் அந்த மாதிரி ஒரு மோடுக்கு இவருடைய குரல் கொண்டு வந்துடும் அந்த அந்த பாட்டிலலாம். நிறைய பாட்டு சிவகுமார் அவர்களுக்கு த்ரூ அவுட் இஸ் கரியர், கடைசி அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ஸோ நம்மளுக்கெல்லாம் சிவகுமார், சிந்து பைரவி, மரி மரி நின்று, அதனால எஸ்பிபி பண்ணுறோம். மேடம் தான் சிவகுமார், எஸ்பிபி அவங்களுடைய அந்த இது பார்த்த அந்த கிராஃப் ஒன்று. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா சிவகுமார் அவர்கள் வந்து ஸ்டேஜில் சிங்கர்னு வரும்போது அதில் ராஜா சார் வந்து கேஜேஎஸ் தாஸை கனெக்ட் பண்ணி ஒரு இமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் சிவகுமார் சார் அப்படின்னும் போது தேவராஜ் மோகன் இந்த காம்பினேஷனில் வரும். நானும் நிறைய மேபி கொஞ்சம் லேட்டாக இருந்தவங்க வந்து சிவகுமார், கேஜேஎஸ் தாஸ்ன்றவர். நான் சொல்றதெல்லாம் அதுதான் முக்கியமான சிந்து பைரவி, உச்சி வகுந்தெடுத்த அந்த படம் இருக்கு இல்லையா, ரோசாபுர வைக்கக்காரி, அது ரொம்ப முக்கியமான படம். சிவகுமார் சாருக்கு ஸ்டேட் அவார்டு. அந்த படத்தில் உச்சி வகுந்தெடுத்துல வரக்கூடிய அந்த தன்னானா அந்த ஹம்மிங் எல்லாம் கேளுங்க, அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே பண்ணியிருப்பாரு. அதுலேயே வாய்ஸ் மாற்றி இன்னொரு பாட்டு இருக்குது சிவகுமார் சார், மாமே ஒரு நான் மல்லியப்பு கொடுத்தான் பா. இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரியான வெரைட்டியெல்லாம் யாருமே அதாவது இப்போ நீங்கள் இப்போ சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிங்கர், ஏன் உங்கள் வாய்ஸை நீங்கள் இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து வாய்ஸ் எல்லாம் பண்ணேன், நான் கேரக்டருக்கு பாடுறேன், அந்த கேரக்டருக்காக எனக்கு கொடுக்குறேன். அவர் அதை செய்கிறார் பார்த்தீங்களா, அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி அது பாடுறது வந்து சிவகுமார் சாருக்கு அந்த படத்துக்கு அவ்வளவும் பண்ணியிருக்காரு. அந்த காலத்தில் அது ஒரு டீம், அந்த மூவி கேரக்டரைசேஷன் கதை நிற்கணுன்றதுக்காக எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறதுல அந்த படத்துக்கு அப்படி பண்ணியிருக்கேன். நோ என்னுடைய வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும், நான் இதெல்லாம் பாட மாட்டேன், வேணா வேறு யாராவது ஒரு சிங்கரை வச்சு பாடிக்கங்கன்னு சொல்லலாம், பண்ணியிருக்கலாம். இல்லை, அதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல, அது ரொம்ப. இன்ஃபேக்ட் அந்த உச்சி வகுந்த இடத்துல வந்து அந்த ஹம்மிங்கில் அந்த ஃபீல் கொண்டு போவார் பாருங்கள், தன்னானா அது போயிட்டு வந்துட்டு தான் அந்த இது கொண்டு வருவார். அந்த படம் இல்லாமல் வாய்ஸ் சேஞ்சுன்னு எஸ்பிபி அவர்களுடைய கணக்கு பார்த்தா கமல் சாருக்கு எவ்வளோ வாய்ஸ் சேஞ்சு.
இன்ஃபேக்ட் அவருக்கு அந்த த்ரோட்டில் அந்த சின்ன ப்ராப்ளமே வந்துருச்சு. இந்திரடு சந்திரடு தெலுங்கில் பாடும்போது அடிக்கிற வட்டம் துடி அந்த அந்த இது வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாடு 2-3 பாட்டில் அந்த மாதிரி. அதே போல் அஞ்சலியில் அந்த இந்த பாட்டு ராத்திரின்னு அது பாடும்போதும் அவருக்கு வாய்ஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே கிரஃப். அதே மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்பட்டது வந்து இந்த ஆட்டி மாசம் காத்த அடிக்க அவர் பாடிட்டு ஆனால் படத்தில் சாதாரணமாக எடுத்துட்டாங்க. எதுக்கு பாட வச்சு கேட்டார். அந்த மாதிரி உழைச்ச அந்த இடத்துலலாம் அப்படி பண்ணியிருப்பார். ஆனால் ஆச்சரியத்தோட உச்சம் என்னென்னா, நான் அந்த ராஜா சார் பாடல்களில் எஸ்பிபி அவர்கள் வேறு என்னென்ன வாய்ஸ் பாடியிருக்காருன்னு பார்த்தா, ஒரு பாட்டு பார்த்தா அதில் வந்து விஷுவலில் நம்ம ராதா ரவி அவர்கள் நடிச்சிருக்காரு. அப்பம்பேச்ச கேட்டவன் யாருன்னு எம்ஆர் ராதா மாதிரி வாய்ஸ் அந்த அதே அந்த வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அப்படியே பாடியிருக்காருங்க எஸ்பிபி அவர்களும். அந்த அந்த இது ராதா ரவி தான் நடிக்கிறாரு அப்படின்னோடனே அப்படி அவருக்காகவே இந்த சாங் பண்ணுவோம் சொல்லிட்டு ராஜா சாரும் எஸ்பிபி அவர்களும் உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ரெக்கார்டிங். அவங்க இப்படி தான் பாட போகிறோன்னு. கரெக்ட். பறவைகள் ஒரு பாட்டு சுருளி ராஜனும் வெண்ணிராடை மூர்த்தியும் இவங்க 2 பேரும் என்னென்னவோ மேடம் பயங்கரமான காம்பினேஷன். மோகன் கமல் தாண்டலான்னு பார்த்தா இவங்க சிவகுமார்லேருந்து சுருளிராஜ் வரைக்கும். அதில் வந்து எஸ்பிபியும் மலேசியா வாசியம் அவங்க 2 பேரும் டூயட் அந்த பாட்டு சூப்பர். அவர் வந்து மலேசியா சார் வந்து சுருளிராஜன் மாதிரியே குரல் வச்சுட்டு பாடுவார். எஸ்பிபி வந்து என்றென்றும் கண்டே இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா தெரில, எஸ்பிபி சார் வந்து ராஜா சார்கிட்ட கேட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். பூவே செம்புவே பாட்டை பார்த்துட்டு எனக்கு மட்டும் அப்போ நான் அதான் யோசிச்சேன். நல்ல வேலை பூவே செம்புவே யேசுதாஸ் கிட்ட கொடுத்தாங்க. இல்லை கேட்டிருப்பாருன்னா என்னன்னு தெரியல, பார்த்துட்டு ஃபன்னா எனக்கு மட்டும் அப்பம் பேச கேட்டோம் அப்படி கொடுத்துட்டு தாசன்னாக்கு மட்டும் பூவே செம்புவே என்கிட்ட கொடுத்துருந்தா பூவே செம்புவே வாசம் வரும் அப்படின்னு நான் பாடியிருப்பேன். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபன்னாக கூட பேசியிருக்கலாம், தெரில. ஆனால் தி செலிப்ரேட் தேர் ஒர்க். குரல் மாற்றி பாடுறது அவர் நிறைய சாங்ஸில் அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. ஸோ எனக்கு வந்து இந்த ஜூனியர் அண்ட் கடவுள் அமைத்து வைத்த மேடை இதில் அந்த அந்த மிமிக்ரி போர்ஷன் எப்படி சாங்கோட சிங்க் ஆகி வர மாதிரி ஹி டஸ் இட். தட்ஸ் சம்திங் தட் ஐ ரியலி அட்மையர். அதில் படத்தில் ஒரிஜினல் வந்து சதன் பண்ணியிருந்தாரு மிமிக்ரிலாம். பட் ஒரு ஸ்டேஜ் சதன் வேற சிங்கர் தெலுங்குல பாடி. ஸோ ஹி இஸ் கேப்பபிள் பண்ணியிருக்காரு. ஆமாம். அண்ட் அந்த மாதிரி காம்பினேஷன் ஃபேவரட் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கமல் எஸ்பிபி டெஃபினெட்லி. இன்னி வரைக்கும் 35+ இயர்ஸ் ஹாப்பி நியூ இயர்னா அந்த பாட்டு தான். இளமை இதோ தான் வேறு. அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் சாங்கே வரல இப்போ வரைக்கும். மேபி அடுத்த 20 இயர்ஸுக்கு கூட இந்த ஒரு பாட்டு தான் இருக்கும். யூ நெவர் நோ. அண்ட் அதே மாதிரி ஈக்குவலி செலிப்ரேட்டட் ப்ராப்ளி அ லிட்டில் லேட்டர், விட்டு கொடுக்க முடியாது இந்த காம்பினேஷன் பார்த்தா ரஜினி அவருக்கு பாடின ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாமே. அது யூ ஆர் ஆஸ்கிங் ரைட், லைஃப்பில் இந்த மொமெண்ட்டுக்கு எந்த எஸ்பிபி சாங் இது ஆகணும். எல்லா ரஜினி சார் ஓப்பனிங் சாங்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரவுண்டிங்காக ஹம்பிளிங்காக இருக்கும். இவ்வளோ தான் லைஃப், இது இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரஜினி அவருக்கு பாடின ஸ்பெஷலி இந்த பல்லேலக்கா, தென் அருணாச்சலம் ஓப்பனிங் சாங், முத்துவோடது ஒருவன் ஒருவன் முதலாளி, ஆல் ஆஃப் தோஸ் சாங்ஸ். அதெல்லாம் 2 லைன் தான். மண்ணின் மீது மனித கடைசியில யார் ஜெயிக்கிறா? மண் தான் கடைசி, இது மனம் தான் உணர மறுக்கிறது, அவ்வளவுதான் அதோட. ஸோ அது பாபால தான் கட்டாச்சுன்னு நினைக்கிறேன்ல. அவர் லாஸ்ட் பாட்டு கூட அண்ணாத்தா தான் நினைக்கிறேன். தர்பார் இவர் ஐ திங்க் அண்ணாத்தா தான் லாஸ்ட் பாட்டு. தர்பார் ரஜினிக்கு இல்லை, அவர் எஸ்பிபியோட லாஸ்ட் பாட்டு அண்ணாத்தா தான் நினைக்கிறேன். அண்ணாத்த அந்த பாட்டு அந்த பாட்டு. வேற ஏதாவது மேடம், வேற ஏதாவது சிவகுமார் சொன்னீங்க, வேற ஏதாவது இன்டர்வியூ காம்பினேஷன் பார்த்தா எனக்கு வந்து எஸ்பிபி அண்ட் ஜானகி அம்மா டூயட்ஸ் அது வந்து லெஜெண்டரி. எவ்வளோ பாட்டு இருக்குது பியூட்டிஃபுல்லாக. ஏன்னா அவங்க வந்து பொம்பளை எஸ்பிபி, இவர் வந்து எப்படி பயங்கரமாக பண்ணுவாரோ அவங்க வந்து அதே மாதிரி என்ன அதுவும் அந்த எஸ்பெஷலி அந்த நீங்கள் கேட்டவையில் ஒரு பாட்டு அடியே, இவர் வந்து ஒரு தடவை அடியே வேற மாதிரி சொல்வேன், அவங்க ஒரு தடவை நடுவில் அதெல்லாம் சொல்லி சூப்பராக பண்ணியிருப்பாங்க. மீன் சளைக்காமல் பாடுவாங்க. அவங்களோட இந்த போட்டி பாடல்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தங்க மகனில் ஒரு பாட்டு அந்த லாஸ்ட்ல தக தக திக்கு திக்குது இவர் போக அவங்க பின்னாடியே இது பாட பிரமாதமாக இருக்கும். 2 பேரும் அப்படி ஈக்குவலாக இது பண்ணுவாங்க. பட் அதே போல் எஸ்பிபிக்கு ஈக்குவலண்ட்டாக சூப்பராக பாடினது வந்து மலேசியா வாசியம். என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஒரு பாட்டு போகிறோம் அந்த மாதிரி வந்து ஒரு
ஒரு போட்டி சாங். நம்ம வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ரஜினியும் சத்யராஜும் போட்டி போட்டுக்கிறது வந்து நமக்கு ஃபீல் ஆனது காரணம் இவங்க 2 பேரும் குரல்ல அப்படி போட்டு அவங்க போட்டியா பாடுறதும் இருக்கும். அதே மாதிரி இது தென்மதுரையில வந்து அது அந்த மாதிரி அது மாதிரியும் அந்த காம்பினேஷனும் நல்லா இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது தளபதி இல்ல, தளபதியிலையும் காட்டுக்குயில அது 2 ஏசுதாசம் வரும். அது டெட்லி. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஸ்டேஜ் ஷோல வந்து சரண், விஜய் யேசுதாஸ் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு ஷோ, தென் யேசுதாஸ் அண்ட் எஸ்பிபி வந்து பாட ஆரம்பிப்பாங்க. அந்த டிரான்சிஷன் வந்து வீடியோவில் மேஜிக்கலாக இருக்கும், சான்ஸே இல்லை. அது த லைஃப் தட் தே கேன் பிரிங் ஈவன் ஆஃப்டர் அந்த ஷோ நடந்து மேபி அந்த ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். 35 இயர்ஸ் ஈஸிலி அந்த படம் 30 இயர்ஸ் அட்லீஸ்ட் ஆயிருக்கும் அந்த படம் வந்து. அந்த டிரான்சிஷன் அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகிடும் இவங்க பாடுறதுலேருந்து அவங்க பாடும்போது. தட்ஸ் த மேஜிக். ஐ திங்க் கேட்கும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் பாலு சாரும் யேசுதாஸ் சாரும் சேர்ந்து பண்ண முதுக்கு முன்னாடியே 2 கைகள் நான்கானா அதுவா? ஆமாம், அவங்க 2 பேரும் இணைஞ்சு பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு இருக்கு அவங்க பாடினது. அதுக்கு முன்னாடி சிவகுமாரும் கமலஹாசனும் பிரதர்ஸ் வருவாங்க அந்த படத்தில். என் காதலி நான் சொல்லவான்னு ரொம்ப அப்படியே டிக்னிஃபைடாக பாடுவார் யேசுதாஸ். இவர் வந்து என் நாயகி நான் சொல்லவான்னு சரி சூப்பராக இருக்கும். அது கமலோடைய அந்த கேரக்டருக்கு அவ்வளோ பொருந்தி இருக்கும். மேடம் சிவகுமார் மாஸ்டர் கிளாஸ் தனியாக எங்களுக்கு தெரிஞ்ச சிவகுமார் சங்கீதபடியா சாக்கடபடியா. ஸோ இல்லை இது இருக்கே அவனோட அந்த இந்த பாட்டு இல்லை இல்லை எங்களை அது சிவகுமார் பாடின பாட்டு. தேன் சிந்து தேவானம் ஜிகே வெங்கடேஷ் மியூசிக்கில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஸோ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்திருப்பாங்கல்ல நடுவில் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்ஃபேக்ட் எஸ்பிபி அவர்கள் அந்த லாஸ்ட் கோவிட் டைமில் நிறைய வீடியோ டெய்லி அவரே பாடி அப்போ வந்து ஒரு இதில் சொன்னார், எனக்கு வந்து வி குமாரோடைய மியூசிக் ரொம்ப பிடிக்கும். நிறைய பாடியிருக்கார் வி குமாருக்கு. அப்போ வந்து அவருக்காக அவருடைய பாட்டெலாம் மாத்திரம், ஏன்னா நம்ம ஸ்டேஜ் ஷோன்னு வச்சா ஏன்னா ஆடியன்ஸ் என்ன கேட்கணும், திருப்பி இளைஞர்கள் பொழுது அவரால் எஸ்கேப் பண்ண முடியாது, பாடிதான் ஆகணும் அவர். அது அந்த ரகண தகன 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 அவர் பாடிதான் ஆகணும் அந்த பாட்டெலாம். ஸோ இந்த மாதிரி பாட்டெலாம் விட்டு போயிடுது. ஸோ அதனால் அதுக்கு மாத்திரம் எனக்கு பண்ணணும்னு ஆசைன்னு அவர் சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நிறைவேறலை. பட் அந்த மாதிரி பாட்டெலாம் பழைய பாட்டு அவர் பாடினது 70s சூப்பர் பாட்டெலாம் பாடியிருக்கார் வி குமாருக்கு. ஷியாம்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். எஸ்பி சைலஜாவுடைய முதல் பாட்டு மழை தருமோ என் மேகம்னு ஒரு பாட்டு, அதில் வந்து சைலஜா அதை ஹம்மிங் பண்ணியிருப்பாங்க. ஷியாம்ங்கிற மியூசிக் டைரக்டர். அது பாட்டு இவ்வளோ இருக்கு உள்ள. ரொம்ப அருமையான பாட்டுங்க, ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டு அது. ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பாடல்கள் வந்து அது அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த ஆக்டர்ஸ் நமக்கு தெரியாது. ரொம்ப சம்டைம்ஸ் அந்த சில பாட்டுக்கு வந்து அதை ஷூட் பண்ண விதம், அதை எப்படியாவது மாண்டாஜாக எடுத்து முடிக்கணும்னு அவங்க ஏதோ ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து விட்டுருவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்து சில பாட்டு நமக்கு வந்து சேராத காரணம் அதோட விஷுவல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் சின்ன வயசில் அந்த பாட்டு வந்தாலே மாற்றி விட்ருவாங்க, இல்லை டிவியில் அந்த பாட்டே போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இதெல்லாம் அதில் இப்போ வந்து எஸ்பிபி அவர்களுடைய பாடல் ராஜா சார் காம்பினேஷனில் 3 சரணம் பாட்டு ஒன்று இருக்கும். அது என்ன, இந்த ஸ்ரீதேவி அவங்க நடிச்சிருப்பாங்க, இளமை எனும் பூங்காற்றா. ஒரே அந்த இளமை எனும் பூங்காற்று. இளமை எனும் பூங்காற்று கச்சேரியில் எல்லாருமே பாடுவாங்க. ஆனால் அந்த பாட்டோட விஷுவல் மட்டும் நம்ம வீட்டில் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் சென்சுவலான ஒரு எரோட்டிக்கான ஒரு விஷுவலாக இருக்கும். அதனால் அது வந்து தூர்தர்ஷன்லலாம் அந்த காலத்தில் டெலிகாஸ்ட்டுக்கு இல்லை. ஆக்சுவலாக அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். வந்து என்னென்னா எஸ்பிபி சார் சாங்ஸ்ன்னு பார்த்தோன்னா சொர்க்கம் மதுவிலே அது இதெல்லாம் தான். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு சன் டிவி வந்ததுக்கப்புறம் தான் இளமையோனும் பூங்காற்று எஸ்பிபி பாடினாரு. அதுக்கப்புறம் எஸ்பிபிக்காக இவர் வந்து அந்த பாட்டை பாராட்டுற மாதிரி தெரியல, இவர் அதுக்கப்புறம் பாராட்டுற மாதிரி. இது என்னது ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது, இந்த பாட்டெலாம் வந்து சன் டிவியில் போடுறதுக்கப்புறம் தான் வந்து இது ஏன்னா நம்மளுக்கு அப்போ தெரியாதுல்ல, கசெட்டில் போயிட்டு வரல இந்த படம்லாம் வாங்கி நம்ம பார்க்கவும் மாட்டேன். இப்போ மேம் சிவகுமார் சொல்கிறதே நம்மளுக்கு இவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. வந்து ரேடியோவில் நிறைய கேட்டிருக்கேங்க. அப்போல்லாம் விவித் பாரதி ஆல் இண்டியா ரேடியோலாம் பாட்டு. ஏன்னா டிவிலாம் அப்போது தூர்தர்ஷனில் ஏர்லி 80s நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் ஒளி மொழியில் பாட்டு வைப்பாங்க, மற்றபடி ரேடியோவில் தான் கேட்போம். அதனால் நிறைய பாட்டு நமக்கு வந்து இப்போ இருக்கிற மாதிரி ஆன் டிமாண்ட் மியூசிக் லிஸ்னிங் கிடையாது. அவங்க என்ன வைக்கிறாங்களோ அது கேட்கணும். அவங்க எல்லா புது படம் எல்லா பாட்டும் வைப்பாங்க. ஸோ எல்லா பாட்டுக்கும் நமக்கு எக்ஸ்போஷர் உண்டு. அந்த காலத்தில் ரேடியோவில் கேட்டவங்க இதெல்லாம் கேட்கறது போகாமல் மத்தியானத்தில் சிலோன் ரேடியோ தோண்டி அதுதான் கேட்போம். ஏன்னா நமக்கு வந்து இலங்கையில் ஈழத்தமிழர்கள் வந்து தமிழ் இசை அவ்வளோ கொண்டாடுவாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து இந்த படம் பாப்புலர் நான் பாப்புலர்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது, இந்த பாட்டு நல்லா இருக்கா அதை கேட்பாங்க. இப்போ கூட நீங்கள் இங்கே வந்து சிங்கப்பூர் தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, மலேசியா மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இலங்கை
இருந்து பிறந்து சின்ன வயசில் ரேடியோ கேட்ட மக்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கெல்லாம் நீங்கள் ஷோக்கு போனீங்கன்னா அவங்க வைக்கிற லிஸ்ட்டே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். இப்படிலாம் ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஆன் டிமாண்ட் பாப்புலராக ஒரு சில நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனால் த பெஸ்ட் நம்பர்ஸ் இதில் வந்து இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் எல்லாரும் அவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு சிலோன் ரேடியோ வச்சா அங்கே ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் வராது, பாட்டு தான் வரும். இப்போ நம்ம வியூத் பார்த்து கேட்டிங்கன்னா பாதி நேரம் நம்ம அட்வர்டைஸ். இப்போ இருக்கா சிலோன் ரேடியோலாம் இல்லைல்ல? இப்போ இருக்கா பாட்டுலாம் இருக்கும், நம்ம கேட்கறது இல்லை. நம்மலாம் அது இந்த ஷார்ட் வேவ் ஏஎம் ஃப்ரீக்வன்சியா அப்போல்லாம் எஃப்எம்ஏ கிடையாது, ரேடியோவில் ஏஎம் அண்ட் ஷார்ட் வேவ் தான் இருக்கும். அப்போ தான் வந்து நிறைய ராஜா அப்படின்னு ஒருத்தர் வாய்ஸ் வரும். அப்புறம் நம்ம அப்துல் ஹமீத் அவர் சிலோன் கேஎஸ் ராஜா அவங்களுடைய குரல். இப்பயும் ஒரு எஃப்எம்ல ஒருத்தர் சுதாகர்னு ஒருத்தர் வருவார், அந்த யாழ் சுதாகர் அதே மாதிரி தான் பேசுவார் அந்த மாதிரி. ஸோ அந்த பாடலோடைய வரிகள்லாம் வர்ணித்து ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. அது கேட்கும்போதே நமக்கு வந்து அப்படியே திருப்பி அதை கேட்கலாம். இதில் ஒரு பாட்டு உறவாடும் நெஞ்சுன்னு படம், அதுவும் சிவகுமார் படம் தான். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ராஜா சார் காம்போசிஷன். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் ராஜா சார் மியூசிக்கில் எஸ்பிபி பாடின முதல் பாட்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் 2 படத்தில் இவர் பாடலை, அதுக்கப்புறம் தான் பாடினார். ஸோ இந்த படம் தான், இஃப் மேபி ஐம் ராங், ஐ டோன்ட் நோ, பட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இந்த வெர்ஷன் நிறைய பேர் சொல்றாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட்னு நிறைய பேர் சொல்றாங்க, பட் நமக்கு தெரியல எக்ஸாக்ட்டா. அது வந்து உங்களுக்கு வீடியோ எங்கேயுமே இல்லைங்க. நானும் ரொம்ப நாளாக யூடியூப்ல அதெல்லாம் தேடிட்டு இருக்கேன், எங்கேயுமே வீடியோ கிடைக்க மாட்டேங்குது. அந்த காலத்து தூர்தர்ஷனில் போடுவாங்க அந்த பாட்டு. ஒரு கிளாக் ஒன்று டிக் 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 டிக்னு ஓடிட்டு இருக்கோம். சிவகுமார் அண்ட் சந்திரகலா நினைக்கிறாங்க, அவங்க 2 பேரும் பாடுற மாதிரி. அது இப்போ வீடியோ எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி நிறைய லாஸ்ட் ஜெம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த காலத்து தோண்டி. முக்கியமான ஜெம்ங்க அது வந்து இலங்கை வானொலியில் 1978 அப்துல் ஹமீத் அவர்கள் வந்து ராஜா சாரை பேட்டி எடுக்கிறார். அன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து ஒரு பெரிய பூம் இன் மியூசிக். அந்த பேட்டியை வந்து அவங்க அப்படி போடுறாங்க. அந்த பேட்டியை கேட்டாலே ராஜா சார் வந்து அன்னைக்கே வந்து எவ்வளோ விஷனரியாக இருந்தார் அப்படிங்கிறது அந்த பேட்டியில் அவர் பேசுகிற சொல்கிறாங்க. அதில் இந்த பாடல் இருக்கு இல்லையா, ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள், அந்த பாட்டில் வரக்கூடிய இன்டர்லூட் மியூசிக் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி கிளைமேக்ஸ் தீம் மியூசிக்கை நான் அங்கேயே வாசிக்கிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. சங் 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 அப்படின்னு சொல்றாரு அந்த பாட்டில். ஒரு நாள் ஒரு சஸ்பென்ஸ் அந்த பாட்டுக்குள்ளே அது வரும். அது கிளைமேக்ஸ் வரும்போது அதையே நான் வேற மாதிரி வாசிப்பேன். சங் தரன் தன் தரன் தன் 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 தரன் தன். இப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இடத்துல அந்த பாட்டை நான் வைக்கிறேன், அதையே கிளைமேக்ஸை நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் அது வந்து சொல்கிறாரு. அன்றைக்கி 78 அதை வந்து பேசுகிறாரு. 78 இது. ஆமாம், சூர்யாவோட ரெட்ரோ எப்படி இருக்கோ சிவகுமார் ரெட்ரோ சூப்பராக இருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான். ஆனால் எனக்கு வந்து இவ்வளோ காம்பினேஷனோட அவங்க சொன்ன மாதிரி, ஏன்னா நான் ஸ்கூல் படித்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிபி சல்மான் காம்பினேஷன் தான். அது வந்து நம்மளே வந்து ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, சாத்தியா அந்த பாட்டெல்லாம் வந்து வேறு லெவலில். அது 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 அந்த டைமில் மேபி அந்த ரெக்கார்டிங் குவாலிட்டியாக என்னன்னு தெரியல. பாம்பேயில் அவர் பாடுற அந்த இடத்துல வந்து எஸ்பிபி பாட்டே ஏதோ அவர் வாய்ஸே இன்னும் கொஞ்சம் டெட்டால்லாம் போட்டு கழுவுன மாதிரி பயங்கர இது. அம்மா கே கோன் படத்தோடைய டைட்டில் எல்லா சாங் பாட்டும் அவர்தான் பாடியிருப்பாரு. அதுவும் ரொம்ப இது அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. டைட்டில் சாங் போய் படத்தில் தேட்டரில் போய் உட்காரணும். நாங்களாம் அந்த தேவி பேரடைஸில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து பழக்கம். ஹிந்தி படம், சல்மான் கான், மாதுரி தீக்ஷித். அதுவும் வந்து அந்த யங் ஏஜ் டீனேஜ்னும் போது மாதுரி தீக்ஷித் இந்த ரியல் ட்ரீம் கேர்ள், இவங்க 2 பேரும் அந்த ஸ்க்ரீனில் ரைட் லெஃப்டில் வருவாங்க. அதில் இந்த எஸ்பிபி அவர்களோட குரல் வரும். இவங்க அந்த ஃபேன் காற்றுல அப்படி போட்டு இவங்களை எஸ்பிபி அந்த குரல் வந்து அது அதுவும் அப்படியே இதில் இது அஜி ரஸ் மலாய் ஆப்பு கேலி இத்தனி மிட்டாய் ஆப்பு கேலி அவ்வளோ அப்புறம் இது அது. அதுக்கப்புறம் இந்த பாட்டு पहला पहला प्यार है मेरे रंग में रंगने वाली परी होय. ஸோ அந்த பாட்டெலாம் வந்து வேற லெவல். அதான் சல்மான் கான் என்னைக்கு சட்டையை கழட்ட ஆரம்பித்தாரோ அன்றைக்கி எஸ்பிபியும் கட்டி விட்டார் அவர். அந்த ஓஹோ ஜானே ஜானா அந்த பாட்டிலேருந்து அவர் இல்லை. அதுக்கப்புறம் அதுதான் அந்த பாட்டில் தான் ஃபர்ஸ்ட் சட்டையை கழட்டிடுவார். அன்றைக்கி எஸ்பிபியும் கட்டிட்டார். அது வரைக்கும் ஃபஸ்ட்டு சல்மான் கான் அவர்கள் சட்டையை கழட்டி ஃபஸ்ட்டு பட்டனை கழட்டி விட ஆரம்பித்தார். அப்புறம் ஃபுல்லாக சட்டையை கழட்டிட்டார். அதுக்கப்புறம் எஸ்பிபி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பயங்கரமான
காம்பினேஷனாக அந்த டான்ஸ் மூமெண்ட்டே சல்மான் அவர்கள் வந்து தன்னுடைய மசில்ஸ் காட்டுற மாதிரியே இருக்குங்க. டன் 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 ஆர்ம்ஸு ட்ரைசெப்ஸ்லாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த பாட்டில் தான் அவர் எஸ்பிபி வர கமால் கார்னு ஒருத்தர் பாடுவார். அதுக்கப்புறம் இதுவாகட்டும். ஈவன் கமல் சாருக்கு கூட சாகர் அந்த மாதிரி படத்துலலாம் எஸ்பிபி அவர்கள் வாய்ஸ். ஆமாம், ஹிந்தியில பாடின முதல் தேரே மேரே பீச் மே அதெல்லாம் கூட. ஸோ ஆக்சுவலி அவர் பால்சந்தர் வந்து இன்சிஸ்ட் பண்ணாராம் எஸ்பிபி தான் பாடுறாரு. ஆமாம், டெஃபினெட்லி. இப்போ யோசிச்சா வேற யார் வாய்ஸும் அங்கே நம்மளுக்கு நினைக்கிற மாதிரி இல்லை. அது கமல் பாடினது எல்லாமே எஸ்பிபி தானே. வந்து கமல் சார் வந்து தமிழனா தான் வருவார். ஸோ அதனால அந்த தமிழ் ஆக்சென்ட்டோட ஹிந்தி படம் நல்லா இருக்கும்னுட்டு அவர் எஸ்பிபி. கரெக்ட். அது வந்து அந்த ஸ்பெஷலாக அந்த தேரே மேரே பீச்சுமே அதில் பீச்சில் தான் நஹி ஜானா துஜே நஹி ஜானா அந்த இடம்லாம் அப்படியே மேஜிக்காக இருக்கும் கேட்கறதுக்கு. பாடுவார், அழுத்தி பாடுவார். சிங்கர்ஸ் எல்லாம் வந்து நஹின்னு வாங்க, வழிகிட்டு பாடுவாங்க, இவரு நஹின்னு வாரு. அது வந்து அந்த படத்தில் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். காய்ச்சல் நெய்யாக இருக்கும் வழிகிட்ட போயிடும். ஸோ நம்ம எல்லா காம்பினேஷன். ஆனால் எஸ்பிபி வந்து அவரோட டைம் லைன் வந்து ரொம்ப பெருசு. அதாவது நம்ம இந்த காம்பினேஷனுக்குள்ளன்னு நெருக்க முடியாது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் நம்ம வந்து ஒரு ரேப்பிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு இந்த காம்பினேஷன் இது என்னோட இம்ப்ரெசிவான விஷயம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. எனக்கு அவங்க சொன்ன மாதிரி பாலு சார், ஜானகி அம்மா, அதாவது அதில் ராஜா சார். ஏன்னா ஒரு டூயட்னா என்ன அப்படின்னா அந்த மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் இவங்க 2 பேரும் பாடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்டிங்காக கம்போசிஷனில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய பாட்டு நம்ம லிஸ்ட் பண்ணலாம். இப்போ ரஜினி சாருக்கே 2 பாட்டு நான் சொல்கிறேன். பொன்மானே சங்கீதம் பாடிவா இந்த பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவுண்டர் பாயிண்ட் ஹம்மிங் எல்லாம் எஸ் ஜானகி அம்மாவும் எஸ்பிபி அவர்களும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு சந்தன காற்று செந்தமிழ் ரூட் அதுலேயே இங்கேருந்து இந்த 2 பேரும் அந்த வாட் இஸ் டூயட் அப்படின்னா இந்த அதே மாதிரி நம்ம 100வது நாள் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஆசை 100வது நாள் படங்க. ஓ 100வது நாள். விழியிலே மணி விழியல் இதெல்லாம் டூயட். அதில் சிரிக்கிறது அந்த ரியாக்ஷன் கோடி இதெல்லாம் வந்து டூயட்ஸ். டூயட்னா இப்படி தான் இருக்கணும். அந்த காம்பினேஷன் ராஜா சார், ஜானகி அம்மா, எஸ்பிபி அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய சில லிஸ்ட்டில் இதெல்லாம் நான் ரசிக்கிறது. உங்களுக்கு என்னன்னா ஒரு வித்தியாசமாக சொல்லணும். சிவகுமாரா இல்லை எஸ்பிபி அண்ட் சுசீலா அம்மா காம்பினேஷன் சாங்ஸ் அது ஒரு தனியாக. ஜானகி அம்மாவோட பாடும்போது அவர் ரொம்ப என்ன சொல்கிறது இந்த குறும்பு சேட்டையெல்லாம் நிறைய பண்ணுவார். அதே சுசீலா அம்மாவை பாடும்போது அவ்வளோ பண்ண மாட்டார். ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து சீனியர் இவர் ஜூனியருங்கிறது கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். ஆனாலும் அஃப்கோர்ஸ் அது ரொமான்ஸ் எல்லாம் குறையாது. முத்துமணி மாலை, அப்புறம் வந்து பேசக்கூடாது அந்த பாட்டு, அந்த மாதிரி சில பாட்டெலாம். அதே போல் ரஜினிகாந்த் பாட்டு, இந்த பாட்டு நதியோரம் அந்த பாட்டு, அப்புறம் அன்புக்கு நான் நடுமையில் காத்தோடு பூரச அதில் பார்த்தீங்கன்னா சுசீலாம்மா தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த ரஸ்டிக் டோன்லாம் அவங்க ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. அவங்களுடைய அந்த ப்ரொனன்சியேஷனே அழகாக இருக்கும். ஒரு அந்த கிராமத்து மனம் அவங்க ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. இவர் அடக்கி வாசிச்சிருப்பார் அந்த பாட்டில். அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட பாடுற பாட்டில் யூ கேன் see a different dimension of எஸ்பிபி. ஜானகி அம்மாவோட ஒரு மாதிரி பாடினா அவங்களோட கம்ப்ளீட்லாக டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ எனக்கு சிங்கர் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்கிற மாதிரி எஸ்பிபி ஜானகி அம்மா அந்த காம்பினேஷன் அண்ட் எஸ்பிபி சித்ரா 2 காம்பினேஷனுமே ஈக்குவலி அது வந்து விட்டு கொடுக்க முடியாத 2 காம்பினேஷன். எஸ்பிபி ஜானகி அம்மா காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிப்பி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி, சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜாத்தி, சந்தங்கள் நீயானால் சங்கீதம் நானாவேன். அதில் இருக்கிற வேரியேஷனும் அது வந்து டயலாக் மாதிரியும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக போட்டா போட்டி மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம் அப்படி போடு. அதெல்லாம் அப்புறம் எஸ்பிபி சித்ரா அவங்க காம்பினேஷன்லையும் இப்போ தான் கொஞ்ச நேரம் பேசியிருந்தது. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே விண்மீன்களின் கூட்டம் என் மேலே அந்த சாங்கு. அப்புறம் சோ மெனி அதர் சாங்ஸ். அதை அந்த பாட்டில் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்து அப்படி சேர்ப்பார் ஒரு இடத்துல. ஆனாலும் நெஞ்சம் நேரத்தை
இனிக்கும் லாலா அப்படி வரும் அது. அதுவே ஒரு மெலடி. ஸோ வேறு காம்பினேஷன்ஸில் வேறு யோசிக்கும்போது இப்போது மோகன் சார் வந்து எப்போ மைக் எடுத்தாரோ அதுலேருந்து ஆமாம். ஸோ அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மோகன் சாருக்கே அது எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு எமோஷ்னல் கனெக்ட். அவர் அங்கே போய் ரொம்ப சைலண்ட்டாக போய் நின்றுட்டார். ஸோ இது வந்து எப்படி அமைஞ்சுது, அவங்க ஒர்க் பண்ணும்போது அது நினைக்கல, ஒர்க்காக போனாங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எக்கச்சக்கமான பாடல்கள். எனக்கு வந்து அவங்க காம்பினேஷனில் ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது, நானும் குழந்தையாக இருக்கும்போது என் பையனுக்கு தாலாட்டுலாம் பாடும்போது இந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். அது வந்து தேனே தென்பாண்டி மீனே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மாதிரியான பாடல்கள், மலையோரம் வீசும் காற்று, இந்த மாதிரி. நீங்கள் வந்து வெறும் ஒன்று ஒரு அம்மிங்க வச்சு மோகனுடைய ஃபுல் அவருடைய காம்பினேஷனுக்கு எஸ்பிபி அவர்கள் அப்படியே ட்ராவலாகவே கொண்டு போயிடலாம். இந்த பாட்டு இருக்குல்ல, நிலாவை வாக்கு ஒரு ஹம்மிங் இருக்கும், மன்றம் வந்து தென்றலுக்கு ஒரு ஹம்மிங் இருக்கும், அப்புறம் அந்த மலையோரம் வீசும் காற்றுக்கு ஒரு ஹம்மிங் இருக்கும். இது எல்லாமே ஓப்பனிங் ஹம்மிங் வச்சாலே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மேபி இது வந்து எஸ்பிபி அண்ட் எஸ்பிபி காம்பினேஷன். இது அவர் மியூசிக்லேயே அவர் பாடினது. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் சாங் எஸ்பிபி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்ணம் கொண்ட வெண்ணிலவே அந்த பாட்டு தான். ஐ மீன் லைக் அதுதான் த பெஸ்ட். என்ன கேட்டால் என்னுடைய சோல் டச் பண்ணியிருக்கிற சாங் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் த பெஸ்ட். அந்த ஆல்பம் ஃபுல்லாக இதோ என் பல்லவி எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும் அதில். ஸோ தட் இஸ் ஒன் திங். மேபி நம்ம பேச மாட்டோமா இருக்கும் எஸ்பிபி காம்பினேஷனுங்கிறதுனால, பட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷல் சாங்ஸ் அது. இல்லை, அந்த ஆஸ்பெக்டில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கம்போசிங் ஸ்கில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு அந்த உன்னை கண்ட பின்பு தான் என்னை கண்டு கொண்டேன் வந்து 2 டைப்பாக அதை அந்த படத்துலேயே போட்டு வச்சுருப்பார். அதாவது ராதா மேடம் அந்த காம்படிஷனில் பாடும்போது அது ஒரு வேர்ஷன் இருக்கும், அதுக்கு இவர் ஒரு வேர்ஷன் பாடுற மாதிரி அதை வந்து பண்ணியிருப்பார். அது ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வேற என்ன காம்பினேஷன் மேடம்? சிவகுமார் மாதிரி இல்லை, இவர் எஸ்பிபி வந்து அஃப்கோர்ஸ் எல்லா கம்போசர்ஸுக்கும் பாடியிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்து கேவி மாதன் எம்எஸ்சியில் தொடங்கி அப்புறம் ஜேம்ஸ் வசந்தன், அனிருத் வரைக்கும் எல்லாரோடையும் பாடியிருக்காரு. சிலதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கப்படாமல் போனது வந்து அவர் வந்து சங்கர் கணேஷ்க்கு பாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இவங்க சொன்ன மாதிரி எனக்கு எஸ்பிபியோட ரொம்ப ஃபேவரட் பாட்டு வந்து உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் என் கண்ணங்கள் கண்ணோடு தான். அதில் அந்த பாப்பா 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 அவரோட அதுவே பெரிய லிஸ்ட்டுங்க. பாப்பா பாப்பா பரி, அப்புறம் அப்பப்பா தித்திக்கும் இந்த முத்தம், ஜப்பானில் கல்யாணம் பண்ணல, என்ன ஒரு கம்போசிஷன், என்ன ஒரு சிங்கிங். அதெல்லாம் வந்து அது ஒரு அதெல்லாம் ஸ்டேஜில் அவர் பாடி லைவில் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான பாடல்கள் எக்கச்சக்கமாக, ஏன் ரம்பம்பம்லேயும் ஒரு பாப்பா பாப்பா இருக்குது. எல்லா பாட்டிலும் நிறைய அந்த 80s சாங்கில் நிறைய பாட்டில் பாப்பா பாப்பா உண்டு. இல்லை, அதான் ஒரு காம்பினேஷன் வந்து ஆக்சுவலாக அவரோட நான் ஒரு ஈவெண்ட் பண்ணேன் அவரை வச்சு. ஸோ அவர் பார்ட்னர் பண்ண அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த டைமில் வந்து ராஜா சார் பாட்டை அவர் பாடக்கூடாது. ராஜா சார் பாட்டை அவர் பாடக்கூடாதுன்ற போது அப்போ தான் வந்து இது வந்து அது அந்த ஈவெண்ட் பண்ணும்போதே வந்து என்னென்னா இது என்னடா இது ராஜா சார் பாட் நம்மளுக்குனாலே இல்லை எஸ்பிபி ராஜா சார் அதில் அவர் பாடின பாட்டெலாம் கேட்டோம். இவ்வளோ பாட்டு மேடம் சொன்ன மாதிரி சிவகுமாருக்குள்ளே இவ்வளோ பாட்டு அந்த மாதிரி அதுவும் இல்லை. அது அதில் இன்னும் இந்த பாட்டு பாடினார், இது நான் போகிறேன் மேலே மேலே, அப்புறம் வந்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஒன்று. அப்புறம் அப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறையா மலரே மௌனமா. ஸோ சந்திரபோஸ்க்கு நிறைய பாடியிருக்காரு அவரோட. ஏன்னா நடுவில் வந்து ஏவிஎம்க்கு வந்து சந்திரபோஸ் தான் அவங்க போட்டாங்க ஆஸ்தான. ஸோ அப்போ ரஜினியோட அந்த படங்கள் அதெல்லாம், அப்புறம் அந்த வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை, ஐயோ என்ன பாட்டு அதெல்லாம், விஜயகாந்த். அது விஜயகாந்துக்கு பாடும்போது அவர் விஜயகாந்தோட விஜயகாந்த் காம்பினேஷனும் வந்து பயங்கர செம்மையா அவருக்கு ஏற்ற மாதிரி பாடுவார். அதே மாதிரி வானத்தை பார்த்தேன் பூமியை பார்த்தேன் சந்திரபோஸ் அவருக்கும் வானத்தை பார்த்த பூமியை பார்த்தா அது விஜயகாந்துக்கு இன்னொரு பாட்டு வந்து சின்னமணி, அது ஐயோ அது தனி சூப்பர். அது அந்த செம்மறியாடே செம்மறியாடே சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. விஜயகாந்துக்குன்னு ஒரு நிறைய இல்லைங்க. இப்போ நீங்கள் அப்படி இதுங்க நீ பொட்டு வச்ச தங்க கூட அது அவர் இல்லைல்ல, மனோ இல்லை, மனோ.
இல்லை இப்போ இந்த பாட்டு நீங்கள் சொல்லும்போது இப்போது அவருக்கு வந்து ராஜா சார் இல்லாத காம்பினேஷன்லேயும் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் எம்எஸ்விலேயே இன்றைக்கி வரைக்கும் அந்த மாதிரியான சாங்ஸ்லாம் எடுத்து போட்டால் படங்களுக்கு வந்து மாண்டாஜா பக்காவாக செட் ஆகும். அவர்களில் ஒரு பாட்டு வரும், தானநானா தானநானா தானநானா, என்ன சாங், என்ன மெலடிங்க அது. அதாவது சுஜாதா மேடம் கேரக்டருக்கு இந்த பக்கம் பார்த்தா எக்ஸ் லவ்வரு, புதுசாக வந்த ஒரு லவ்வரு, கணவன், அவர் ஒரு அப்யூசரு, ஆனால் திடீர்னு பார்த்தா நல்லவன் மாதிரி வந்து நிற்கிறான். இப்போ நான் வந்து யாரோட என் வாழ்க்கையை நான் வந்து கொண்டு போகணுன்ற இடத்துக்கு ஒரு தீம் சாங்காக உள்ள அங்கும் இங்கும் தானநானா அப்படின்னு அந்த சாங் வந்து எஸ்பிபி அவர்கள் வாய்ஸில் சுஜாதா மேடமோட மைண்ட் வாய்ஸாக அந்த சாங் போகும். அந்த பேட்டர்ன் அது. அதே போல் சலீல் சௌத்ரிக்கு ஒரு பாட்டு, நான் உன்னை எங்கும் அதெல்லாம் ஐயாத யாராவது கோலங்கள், அதெல்லாம் யாராவது ஸ்டேஜில் பாட சொல்லுங்க, அப்படியே பக்காவா. அது ஆக்சுவலி ஹிந்தியில் சேலஞ்சுங்க அதெல்லாம். ஆனந்த் படத்தில் வந்த பாட்டு அது. லதா மங்கேஷ்கர் பாடிப்பாங்க அது ஒரிஜினல் ஹிந்தியில். அது வந்து லதாஜி பாடுறது எப்படி, இவர் அது வேற லெவலில் பாடியிருப்பார். சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. யுவன் has given him few of the best songs. I think அந்த டைமில் நான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் மேபி ஆத்தென்டிக்கான்னு கூட தெரியல, பட் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இந்த முன்பனியா பாட்டு பற்றி பேசும்போது இனிமேல் இந்த மாதிரி ஹை பிச் சாங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு யுவன்ட்டு அவர் சொல்லியிருந்தாருன்னு ஒரு ட்ரிவியா அந்த டைமில் ஐ வேக்லி ரிமெம்பர். அது என்ன கேட்டால் யுவன் எஸ்பிபி காம்பினேஷனில் அதுதான் த பெஸ்ட் கம்போசிஷன் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வத்திக்குச்சி பத்திக்காதுடா அந்த சாங்ஸ் அதெல்லாம் கூட முன்பனியா வந்து அது என்ன சொல்கிறது, அந்த ஃபீலிங் அண்ட் அந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஒரு வேகான ஒரு கேரக்டர் நந்தால சூர்யாவோடது. அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்க இட்ஸ் லிட்டரலி அந்த கேரக்டருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைஃப்லெஸ்ஸாக ரக்கெடாக அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர். அது அந்த பாட்டிலேயே அந்த பல்லவியிலேருந்து அடுத்ததுக்கு போகும்போது அந்த டிரான்சிஷன் நல்லா தெரியும். அது என் இதயத்தின் வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன், உன் விழியினில் அதனை இப்போது கண்டு பிடித்து விட்டேன், இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் மூழ்கிறேன் நான் உன் கண்ணிலே அப்படின்ற போது லைஃப் வந்துடும். அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும் அது. இப்போ எனக்கு வந்து என் பையன் இப்போவும் இந்த பாட்டு போட்டு காமிச்சா, என்னது இது எஸ்பிபி பாடினாரா, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். அது என்னன்னா தங்கத்தாமரை மகளே ஃபார் ஏஆர் ரஹ்மான். நேஷனல் அவார்ட். ஆமாம், ரஹ்மான் எஸ்பிபி வந்து அது வேற லெவல் காம்பினேஷன் தான். ஃபர்ஸ்ட்லேருந்து ரோஜாவிலேருந்து காதல் ரோஜாவே. இது இப்போ நீங்கள் ஒரு பாட்டு சொன்னீங்களே, என்ன பாட்டு இப்போ தான் நம்ம பேசணும், தங்கத்தாமரை மகள். இல்லை அது ராஜா, அதுவும் ரஹ்மான் தான். உழவன்ல பெண்ணல்ல ஊதா பூ, அது ஒன்று. அது ஆக்சுவலி எவர்கிரீன் சாங் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு பாட்டு. அது டூயட்ல நிறைய பாட்டு, அஞ்சலி புஷ்பாஞ்சலி. ஸோ அதுலேயே லெஸ் ஸ்போக்கன் சாங் வந்து மெட்டுப்போடு, அது ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு சாங். அண்ட் அதுலேயும் அந்த வேரியேஷன்லாம் அழகாக அவர் கொண்டு வந்திருப்பார். ஆனந்த பைரவியை வந்து ரொம்ப ஆனந்தமாக கொண்டு வந்திருப்பார். இன்ஃபேக்ட் ஃபோக் ஸ்டைலில் கூட மானூத்து மந்தையிலே இருக்குல்ல, அதுவே ஒரு அருமையான ஒரு ஃபீல். நீங்கள் ரோஜா சொன்னோடனே எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஹிந்தியில் அவர் குரலை வேறு ஏதோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவருடைய குரல் வந்து ஒரு புது டைமென்ஷன் கிடச்சிது ரோஜாவில். அந்த காதல் ரோஜா எனக்கு ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹர்ட் இட். நான் தான் ரோட்டில் போயிட்டு இருந்தேன், ஒரு டீ கடையிலையோ எங்கேயோ அந்த பாட்டு வச்சாங்க. நான் அப்படியே நின்றுட்டேன் அங்கே ரோட்டில், எஸ்பிபி குரலா இது இப்படி இருக்கேன். ஏன்னா அது அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் அப்போ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, புதுசு. காதல் ரோஜா எஸ்பிபி பாடியிருக்காரா, இப்படி இருக்கா அவர் குரல். ஏன்னா அது ரொம்ப அப்படியே நான் அந்த ஹோல் சாங் ப்ளே பண்ணுறதுக்கு ரோட்டில் நின்று கேட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனேன். அந்த மாதிரி அதுதான் டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்க ஆரம்பித்தது அந்த ரஹ்மான். இல்லை ஷாக்கிங்கான விஷயமே, எஸ்பிபி வாய்ஸ் பாடுறவங்கெல்லாம் வந்து எனக்கு எங்கள் டீம்லலாம் பாடும்போது எஸ்பிபி வாய்ஸ் பாடுறவங்க நிறைய பேர் வந்து தங்கத்தாமரை மகளை பாடும்போது அவங்க பாடல, வேறு சிங்கர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த செட்டப் ஆஃப் ஃபீலை அதை கொடுக்க முடியல, அது வேறு மாதிரி இருந்தது. ஆனால் எஸ்பிபி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலுக்கும் கொடுத்து அதுவும் அந்த டைமில் வந்து எஸ்பிபியோட அந்த வாய்ஸே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது அந்த டைமில் ஒரு பாட்டு பயங்கரமாக அவர் வந்து ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு,
ஆச்சம் நாடம் என்பது எங்க போயிட்டாரு. இல்ல மானுத்தி மொந்தையில கூட அந்த ஃபீல் எல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாரு அதுல. நீங்க இது பேசும்போது தான் ஞாபகம் வந்தது, இது ரெஹ்மான் எஸ்பிபி காம்பினேஷன் இல்லை, பட் கார்த்திக் ராஜா எஸ்பிபி காம்பினேஷன். உல்லாசம்ல சோலாரே சோலாரே அந்த சாங்லாம் வந்து இப்பயும் ரெலவெண்ட்டாக இருக்கும். அந்த சாங்ஸ்லாம் அதில் ஒரு மாதிரி சில லாட்டின் பீட்ஸ் அந்த மாதிரி வரும் கொஞ்சம். அண்ட் அந்த பாட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படி, நாங்கள் காதல் தூதர்கள் எங்கும் இல்லை சோலாரே சோலாரே காதல் வம்சம் நாங்கள் லாரே பூக்கள் போடும் கோஷம் லாரே சோலாரே சோச்சோ மேகா மேகா அப்படின்னு அப்படி வரும் அந்த பாட்டு. அது கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்டான்ஸாவும் வேறு மாதிரி இருக்கும். அந்த இதுவும் டிஃப்ரெண்ட்டாக பாடியிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டும். ஆனால் எஸ்பிபி இப்போ இன்றைக்கி வரைக்கும் காலேஜில் எப்படி நம்மளுக்கு இந்த பாட்டெலாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா, லைட் மியூசிக்னா எஸ்பிபி பாட தான் பாடுவாங்க. அது ஒன்று, அதனாலேயே நிறைய பாட்டு வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிடும். லைட் மியூசிக் ஃபீல்டில் எஸ்பிபி அவர்கள் வாய்ஸ்லேயே பாடுறதுக்குன்னு இருந்து அதனாலேயே வாழ்ந்தவங்க, அதையே அவங்க வாழ்க்கையில் ரெவன்யூவாக வச்சுருந்த நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அந்த ஒரு 90s அந்த 80s எண்டு டு 90s ஃபுல்லாக இருந்த ஆர்கெஸ்ட்ராவில் போய் கேட்டு பாருங்கள். எஸ்பிபி வாய்ஸில் பாடுற பெஸ்ட் சிங்கர்ஸ் அப்படின்னா ஒரு 10 பேர் சொல்லி அப்படியே கொண்டாடுவாங்க. அவங்கெல்லாம் டேட் கிடைக்காது. அதுதாங்க எனக்கு என்ன மேட்டர்னா, நம்ம ஊரில் வந்து எஸ்பிபி வாய்ஸில் பண்ண சான்ஸ் கொடுக்க மாட்டேறாங்க. மலையாளத்தில் யேசுதாஸ் வாய்ஸ் மாதிரியே தான் எல்லாரும் வாய்ஸும் இருக்குது. எல்லோரும் மது பாலகிருஷ்ணனும் அதே மாதிரி தான் பாடுறாரு. நான் கூட ஒரு வாட்டி போய் ஏதோ இடத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் நல்லா பாடுவாங்கன்னு போய் கேட்டால், பாலு மாதிரி பாடுறீங்க, அதுக்கு தான் பாலு இருக்காருன்ட்டார். அங்கே மட்டும் ஒத்துக்கிறீங்க, இங்கே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து இப்போ நான் லயலாவில் படித்தேன். எனக்கு வந்து அது வந்து ஒரு இதுவாகவே லெகசியாகவே சொல்லுவாங்க, நீ வந்து ரஜினிகாந்த் பாடி கேட்டதில்லை அப்படின்வாங்க. ரஜினிகாந்த் பாடி கேட்டதுன்னா ரஜினி சார்லாம் பாடுவாரா, அவர் ஒரு ஆக்டர் தானே அப்படின்னா. இல்லைங்க, நிஜமாக அங்கே ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் ரஜினிகாந்த் என்ற பேரில் ஒருத்தர் இருந்தார். அவர் எஸ்பிபி வாய்ஸில் பாடுவார். அவரோட லெகசி வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா கூட பேசுவாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த சிங்கர் வந்து ஸ்டேஜில் சங்கீத மேகம், அதாவது காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ரஜினிகாந்த் லயலாவில் வந்து பாட ஆரம்பிச்சிட்டார் எஸ்பிபி வாய்ஸ்ன்னு அந்த வெயிட் பண்ணுவாங்க. டிஷ் டிக் 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 டிஷ் அப்படின்னு போகும். சிங்கர் இருக்க மாட்டார். சிங்கர் ஆடியன்ஸ்க்கு பின்னாடி உட்காந்துருப்பார். அது ஆரம்பிக்கும் போது தான் அவன் எழுது நடந்து அவர் போகிறாரு மேலே. அந்த சிங்கரை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸை ஒரு சிங்கர் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் இருந்து யாராவது இருந்தால், எஸ் ஐ நோ தி சிங்கர் அப்படின்னு அவங்க போடலாம். அந்த நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு அவர் மேலே வந்து சங்கீதமே அப்படி எடுப்பார். எங்கள் காலேஜுக்கு ஒருத்தர் வந்து அதை பாடினார். நான் இதை எல்லாரும் பாடினா என்ன பாடுவாங்கன்னா, பனிவிழும் மலர்வனம், அப்புறம் வந்து நீதானே என் பொண்ணு சந்தமிழா. ஒருத்தர் வந்து சின்ன பூரா ஒன்று, கட்சியில் பார்த்தா தேங்காய் சீனிவாசன் பாடினாரு. என்ன அது அதனால தான் தேங்காய் சீனிவாசனுக்கு எப்படி ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன் உல்லாச பறவைகளில். நான் அந்த சின்ன புறா உண்டை வேற மாதிரி பாடியிருப்பேன், நீங்கள் உடலை அப்படின்னு. உல்லாச பறவைகள் வெண்ணிராடை மூர்த்தி அண்ட் சுருளிராஜன். ஓ, வெண்ணிராடை மூர்த்திக்கு பாடியிருக்காரா? ஓகே ஓகே. இல்லை, ஐ திங்க் இவர் சுருளிராஜன், அவர் மலேசியா வந்து மூர்த்திக்கு ஏதோ ஒன்று. இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இந்த சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண, இதை நான் பாடணும்னு இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால சில பாடல்கள் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து எல்லாருக்கும், இன்றைக்கி இன்டர்நெட் இருக்கிறதுனால எல்லாமே கேட்குறோம். எஸ்பிபி அவர்கள் இந்த பாட்டு அந்த பாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதில் வந்து ஸ்டேஜில் அன்றைக்கி பாடினதை பற்றி பேசு பொருளான பாட்டு வந்து ஒன்று, விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது, இதெல்லாம் ஸ்டேஜில் வந்து அது காலேஜ் பாடினது. சிவகுமார் ஆனா ரஜினி வந்து ஹீரோ, அதிலே சிவகுமார் வில்லன் அந்த படத்தில். ஸோ ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம எஸ்பிபி சார் வந்து அவர் மிஸ் பண்ணாலும் வந்து நம்ம இந்த ரவுண்ட் டேபிளில் வந்து ரொம்ப ஜாலியாக பேசி, ஏன்னா அவர் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவர் பாட்டு வந்து நம்ம கூட எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ஷோவை வந்து பண்ணோன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து இதில் உங்களுடைய மெமரிஸும் சொல்லணும். ஏன்னா நான் வந்து மியூசிக்கில் சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறது, ஸ்டேஜில் அந்த பாட்டை பற்றின உண்மைகள் எல்லாம் நிறைய சொல்கிறது, அது எஸ்பிபி அவர்கள் நிறைய மேடையில் பண்ணார். அது வந்து ஹி ஹஸ் மேட் இட் வெரி சிம்பிள் டு ஆடியன்ஸ். அது நிறைய செஞ்சார். இன்ஃபேக்ட் நம்ம ராஜா சாருடைய லெகசியான அவர் பாம்பேயில் போய் தளபதி படம் வாசிக்கும்போது அங்கே பாம்பே மியூசிஷியன்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ ராஜா சார்
பற்றி பேசுகிறவங்க நிறைய பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கே வந்து சுந்தரி கண்ணால் ஆர்கஸ்ட்ரேஷனில் என்ன நடந்தது அதெல்லாம் வந்து நிறைய எஸ்பிபி அவர்கள் தான் ஸ்டேஜில் வந்து எனக்கு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் இந்த டிவி நிகழ்ச்சியெல்லாம் ஒரு ஸ்டேஜில் நிறைய பண்ண ஆரம்பித்தார் இல்லையா, அந்த ஹமாம் பாட்டு அதெல்லாம். அப்போது வந்து எப்பவுமே ஒரு சோஷியல் மெசேஜும் அவர் கொடுப்பாரு. பேச்சு நடுவில் அவர் செஞ்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப ஒரு கன்சர்ன் சிட்டிசன் அவர். இன்ஃபேக்ட் அதை நான் இன்னும் மெமரியில் வச்சுருக்கிறது ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நிற்கும் போது ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு. அது ஏன் பண்ணுறீங்க, அதனால தானே ஸ்டேஷன்ஸ் நாறுது அப்படின்னு அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு மெமரி இன்னும் எனக்கு விவிடா ரொம்ப இதெல்லாம் சொல்லுவாங்களான்னு அப்போது ஐ வாஸ் மச் யங்கர், இதெல்லாமா சொல்லுவாங்க அப்படின்னு. பட் இப்போ யோசிச்சா அது எவ்வளோ ரெலவெண்ட்னா அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு ஒன் ஆஃப் த இந்த என்னோட பாட்டு பாடுங்கள் சீரீஸில். ஸோ இல்லை அந்த மாதிரி அவர் வந்து ரொம்ப ஹி வாஸ் வெரி கேரிங் அண்ட் கன்சர்ன். ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து நான் நம்ம சீனியருங்கிற பந்தா காட்டாமல் நான் சீனியர் எனக்கு இருக்கிற அனுபவத்தவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த மோடில் இருந்தார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து ரொம்ப இதுவாக அவர் ஆட்டிடியூட்லாம் அவருக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. அவர் யங்காக இருந்த போதும் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் வென் ஹி பிகேம் த சீனியர் ஆல்சோ அவர் எல்லாரையும் அரவணைச்சு அண்ட் யங் சிங்கர்ஸ்லாம் அப்படி என்கரேஜ் பண்ணுவார். ஒரு இதில் ஜூரியாக உட்காந்துருக்காரு. அதில் ஒரு சிங்கர் வந்து பாடும்போது மேகம் கொட்டட்டும் பாட்டில் வானம் பாடி ஓயா இப்படி பாடுறதுக்கு பதிலாக ஒரு வேரியேஷன் கொடுத்து வானம் பாடி ஓயா அப்படி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க. இதை கேட்டுட்டு வந்து அவர் வந்து இது நல்லாயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் நான் கூட ஸ்டேஜில் பாடுறேன் அப்படின்னு அது அப்படி வந்து அதை ஒரு டவுன் டு ஃபீலாக அந்த பையன் வந்து சின்ன பையன் அவன் வந்து அதை வந்து பாடியிருக்கான். அதை யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு, அது இன்னொரு வாட்டி பாடுங்க, நான் கூட நெக்ஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணலாம் போல இருக்கேன். ரொம்ப செல்ஃப் அஷ்யூர்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு எந்த ஏஜ்லேயும் வந்து இன்னொருத்தவங்களை பார்த்து வந்து அந்த ஒரு காம்படிஷன்லாம் அவர் கிடையாது. அவர் தன்னுடைய ஒர்த் அவருக்கு நல்லா தெரியும், அடுத்தவங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவார். அது வந்து ரொம்ப அவருடைய மனிதம். அதுதான் அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் அவருடைய அந்த டச் ஆல்சோ. அவர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அவர் ஹீ இஸ் மிஸ்ட். ஆமாம், இன்ஃபேக்ட் நம்ம ஒரு எஸ்பிபி வாய்ஸில் ராமு சார்னு ஒருத்தர் பாடுவார். அவர் வந்து அவரோட ஒரு நாள் ஸ்டேஜில் வந்து நின்னோடனே கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு எஸ்பிபி சார் சொல்லியிருக்கார் ஸ்டேஜில், நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் காலையில் வீட்டில் இந்த பிரம்ம முராரி சதாசிவலிங்கம் பாட்டை நீங்கள்லாம் யூடியூப்லலாம் போட்டு ப்ரேயர் பண்ணுறீங்க, நிறைய பேர் அது கீழே எஸ்பிபி த கிரேட்லாம் மெசேஜ் போட்டிருக்கீங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த பாட்டை நான் பாடலை, ராமு தான் பாடினாருன்னு ஸ்டேஜில். அது அவர் பாடின ஆல்பம் அது இருந்தாலும் ஆமாம் ஆமாம் எனக்கே இது சிவஸ்துதி இவர் பண்ணாரு. அது அவர் தானே பாடியிருக்காரு. இந்த பிரம்ம முராரி பண்ணது இங்கே என்னன்னே சிவன் சாங் எல்லாமே இது எல்லாம் காம்பினேஷனாக எஸ்பிபி சார் தான் பாடியிருக்காருன்னு போட்டு எல்லாம் அப்படியே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவங்க பிளேலிஸ்ட்டில் ராமு சார் வாய்ஸும் உள்ள போகுது. நீங்கள் சொல்லலைன்னா எனக்குமே தெரிஞ்சிருக்காரு, ராமு சார் சொல்லணும்னா எனக்கும் தெரிஞ்சிருக்காரு, எஸ்பிபி அவர்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த விஷயம். ஓகே, வித் மியூசிக்கலாக இந்த ஷோவை முடிக்கலாம். உங்களோட ஃபேவரட் எஸ்பிபி சாங் நீங்களே பாடி பல பாட்டெலாம் பாடுறீங்களா? அதில் ஒன்று என் த்ரோட் ரொம்ப மோசமாக இருக்குது, அதுவும் தொண்டை கட்டிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் எஸ்பிபி அவர்களுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட் நான் பாடாமல் நினைக்கிறேன். மேம் நீங்கள் என்ன பாட்டேன்னு பாடுறதுங்க? சரி, நான் சிவகுமார் பாட்டே ஒன்று பாடுறேன். வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது, இன்றும் நீ இன்றே நான் இல்லை, நான் இன்றே நீ இல்லை கண்மணி. வா பொன்மையிலே நெஞ்சம் ஏக்கத்தில் தவிக்குது. அப்பப்போ நடுநடுவில் ஏதாவது பாடிட்டு இருந்தோம். இப்போ டக்குன்னு கேட்டால் என்ன தங்கத்தாமரை மகளவே பாடிருந்தோம். நேஷ்னல் அவார்டு வின்னிங் சாங் அது வேறு. தங்கத்தாமரை மகளே வாருகே, தத்தித்தாவது மனமே வாருகே, வெள்ளம் மன்மத வெள்ளம் சிறு விரிசல் கண்டது உள்ளம், இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே தங்கத்தாமரை மகள் இளமகளே. சூப்பர் சூப்பர், நீங்கள் பாடுங்க. அம்மா அப்படியே க்ளோஸ். எனக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதை நான் பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சிவன் பாட்டு தான் நினச்சிட்டேன். உங்களுக்காக நீங்கள் மிஸ் பண்ணதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இந்த சிகரம் படத்தை வந்து எஸ்பிபி அவர்கள் கம்போசிஷன்ஸ் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த மாதிரி
ஆனால் எஸ்பிபி அவர்கள் அதுக்கு முன்னாடியும் கம்போசிஷன் பண்ணியிருக்காரு. துடிக்கும் கரங்கள் படங்கள் அதில் வந்து சந்தனம் பூசும் மஞ்சள் நிலாவும் வெண்ணிலவு தாலாட்ட அருமையான கம்போசிஷன். இன்ஃபேக்ட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவருக்கு அதுவும் மேகம் இதில் மட்டும் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ஒரு பாட்டு அதில் அந்த துடிக்கும் கரங்கள்லேருந்து வந்ததுன்றதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தது என்னென்னா, பைக்கில் ரஜினி சாரும் ராதா மேடம் போவாங்கன்னு நினைக்கிறேன். தானே தானே தரர வாலிபம் என் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்படின்னு நம்ம இந்தி மியூசிஷியன்ஸில் நிறைய பேர் அவருக்கு பிடிக்கும். எஸ்டி பர்மன் அதெல்லாம் பிடிக்குமா, அவங்களெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு. அந்த பாட்டை வந்து அப்படியே கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டெல்லாம் நிறைய செலிப்ரேட் பண்ணல, கவனிக்கல நிறைய பேர். அதனால் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டிய பாடல்கள் அது. இது அதுலேயே அவர் தொண்டை கட்டியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பாட்டு ஒண்ணி பாடுங்க. அம்பாஞ்சுன்னு ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் வேறு பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமாம். அதில் அவர் வந்து நிறைய அது ஒரு அஞ்சு பேர் வந்து அம்பாஞ்ச் அந்த கிராம செம்மையாக இருக்கும். அதில் பல டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அதில் இவர் சொல்லி தான் எனக்கு தெரியும், மேண்ட்லன் ஸ்ரீனிவாசும் அதில் ஒரு இது வாய்ச்சிருப்பார். ஸோ அந்த படத்துக்கு வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பார் அவர். ஆனால் அந்த ஃபேவரட் காம்பினேஷனில் எனக்கு வந்து அப்புறம் நம்ம பாட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து நம்ம தேவா சார் எஸ்பிபி ஓப்பனிங் சாங் வந்து தலைவருக்கு வந்து அதில் வந்து நான் அந்த படம் வரதுக்கு முன்னாடி நிஜமாகவே சிவன் பாட்டு தான் நினச்சேன். என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான், என் தோள்களிலே முழு பலமாய் உள்ளவனும் நீதான், எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதான், என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதான். அதான். ஸோ ஃபைனலி நம்ம வந்து எஸ்பிபி சார் வந்து எல்லாரும் இந்த பாட்டு மூலமாக எல்லாரோடையும் இருக்கார். எல்லா மியூசிக்லேயும் அவர் அந்த காத்தோடவே கலந்துருக்காரு. ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் மக்களோட இதை பற்றி பேசுறது ஒரு ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் லவ்லி எபிசோட். தேங்க்யூ. Powerco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.